ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓம்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் இல்லறவியல் ஒப்புரவு அறிதல் இந்த அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இல்லறவியலின் இறுதி பகுதி. ஒரு இல்லறத்தான் கடைபிடிக்க வேண்டிய மிக முதன்மையான அறம் எது என்று கேட்டால் தானம், ஈகை. அந்த ஈகையை ரெண்டு விதமாக திருவள்ளுவர் பிரிச்சிருக்கார். முதல்ல ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கும். ஒப்புரவு அறிதல் என்று சொன்னால் உலக நடையை அறிந்து, இந்த உலகத்தில் இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போன்ற உதவிகளை செய்தல், அதுக்கு தான் ஒப்புரவு அறிதல்னு பேர். இது வேதத்தில் நமக்கு மேலோட்டமாக தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்மிருதிகள் புராணங்கள்லையும் ஓரளவு தான் கிடைக்கும். இது நாம இப்போ தெரிஞ்சு இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்து அதை செஞ்சுக்கிறது. இது முற்கால நூல்களில் எழுதப்படாத, ஆனால் இங்கே தான் நம்முடைய இதை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நாம முயற்சி பண்ணி தெரிந்து கொண்டு இப்போ இது தேவை என்பது அறிஞ்சு பண்ணணும். இங்கே ஒரு நுணுக்கம் இருக்கிறதுனால தான் திருவள்ளுவர் அதை தனியாக எழுதியிருக்கார். சில பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா, அங்கே வேதத்தில் சொல்லியிருக்கேன் அதை மட்டும்தான் செய்வேன் இதை மட்டும்தான் செய்வேன்னு அங்கங்கே நம்ம ஸ்டக்காக ஆகிடக்கூடாது. வேதத்துடைய நோக்கமே நம்மளை ஸ்டக்காக வைக்காமல் நம்மளை ஓடிக்கொண்டே இருக்க செய்வது தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் வேதத்தை முறையாக புரிஞ்சிக்காததுனால, வேதத்தோடைய சாரம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாததுனால அங்கங்கே ஸ்டக் ஆகிடுவோம், ஏதோ ஒன்று மாட்டிப்போம். அப்படி இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹோலிஸ்டிக்காக எல்லாத்துலேயுமே நம்ம எல்லா விதத்துலேயும் இப்போ வாழற உலகத்தில் இப்போ வாழற வாழ்க்கையில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் அறத்தை எப்படி கடைப்பிடிக்கணும், எது இப்போ எது அறம், இன்னைக்கு எது கடைப்பிடிக்கணும். அறம் மாறாதுங்கிறது, ஆனால் காலத்துக்கு தகுந்தா பண்ணி இடத்துக்கு தகுந்தாற் போல் சூழலுக்கு தகுந்தா போல் தர்மா அப்படிங்கிறது எப்பயுமே ரிலேட்டிவ் தான். அதனால் அதை புரிந்து கொண்டு அதுக்காக எந்த காலத்துலேயும் பொய் சொல்கிறது தர்மம் அப்படின்னு ஆயிடாது, லஞ்சம் வாங்குறது தர்மம்னு ஆயிடாது. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் தேவைகள் மாறிக்கொண்டிருக்கும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும். அதனால தான் ஆபத் தர்மம்னே வச்சுருக்காங்க. ஆபத்து காலத்தில் இதெல்லாம் பாவம் இல்லைன்னு ஒரு சில லிஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம பெரியோர்கள் செய்திருந்தால் கூட திருவள்ளுவர் ரொம்ப யோசித்து, எவனாவது ஒருத்த ஈகை அப்படின்னா இந்த ஆபத்து இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட போகிறானே, என்ன தேவை அறிந்து கொடுக்கணும்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கே, இதை பற்றி அவன் யோசிக்காமல் விட்டுற போகிறானேன்ற கருணையில் திருவள்ளுவர் இது எப்படியாவது இதையும் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்புரவு அறிதலை சொல்கிறார். ஆக இந்த ஒப்புரவு அறிதலில் நம்ம ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பார்த்துட்டே வந்தோம். முதல் குறள்லே என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, நம்ம மழையை சொன்னார். மழைக்கு நம்ம என்ன கைமாறு செய்து விட முடியும், அதே மாதிரி நம்ம கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு என்னன்னா, நீ எதிர்பார்க்காதப்பா, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கேள்வி கேட்காம உங்ககிட்ட இருக்கா, இது பெஸ்ட்டாக தேவைப்படுறதா, அவங்களுக்கு இதை வச்சு அதை செய்ய முடியுமா, சமூகத்திற்கு ஒரு நல்லதை செய்ய முடியுமா, என்னை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியுமா என்னால், அப்போ தாராளமாக நான் செய்கிறேன் அப்படின்னு அதில் இறங்குறது. அது முதல் குறள். ரெண்டாவது குறள் என்ன சொன்னால், இதுக்காக தான் உனக்கு செல்வமே, உனக்கு கொடுக்கப்பட்ட பணம் நீ முயற்சி பண்ணி சம்பாதிச்சிருக்கிற பொருளுடைய
பிரயோஜனமே என்னன்னு கேட்டால், பர்பஸே என்னன்னு கேட்டால், நீ மற்றவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் யோசிக்காத, ஐயோ என்கிட்ட செல்வம் குறைஞ்சிருமேலாம் நினைக்காத, நல்லா கொடு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் போட்டு செல்வத்தின் பயனை சொன்னார். அப்புறம் மூணாவதுல வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொன்னார். புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. சொர்க்கத்துக்கு போனால் கூட கிடைக்காதுப்பா, இந்த ஊர்லேயுமே ரேராக தான்ப்பா கிடைக்கும். எது? உதவி செய்கின்ற வாய்ப்பு. சரியான நபருக்கு உதவி செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல, சரியான நபருக்கு பாத்திர வரைஞ்சி ஒரு நல்லது பண்ணோம், அது அழகாக பெரிய விஷயமா வந்தது அப்படிங்கிறோம்ல, அந்த வாய்ப்பு கிடைத்தற்கரியது. அப்புறம் நான்காவது குறள் என்ன சொன்னார்? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். யார் ஒருத்தன் வந்து தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை திரும்பி பார்க்குறானோ, யாருக்கு என்ன வேணும்னு பார்க்குறானோ அவன்தான் மனிதன். யார் உதவி செய்கிறானோ அவன்தான் மனிதன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பசித்தோர் முகம் பார். அதெல்லாம் பாரு, கண்ணை திறந்து பாரு. உன்னை சுற்றினா சமூகத்தில் மட்டும் இல்லை, வீட்டிலே கூட நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு புரியாது. உலகத்தில் பெரிய பெரிய காஷ்மீர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, தேர்தல் பிரச்சனையெல்லாம் புரிஞ்சிடும். நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம வீட்டிலே ஒரு 2-3 நாளாக ஆஃபாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட போய் கேட்க மாட்டோம். ஏதோ மூஞ்சியை தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. யாருக்கு என்ன, குழந்தைக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கின்ற மனிதர்களே ரொம்ப குறைவு. ஒப்புரவு அறிதல்னா நம்ம சுற்றி ஒரு நாய்க்கு என்ன தேவை, நாய் இப்போ ரொம்ப நேரமாக அதுக்கு வந்து இப்போ தாகம் அடிச்சுட்டு இருக்கும், சாப்பாடு இல்லாமல் இருக்கா, ஏன் நாய் வந்து அழுதுகிட்டே இருக்கா, ஏதாவது காலில் வந்து அடிபட்டிருக்கா, என்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சாதாரண பார்க்கும்பொழுது யாருக்கு என்ன தேவைங்கிற விழிப்புணர்வு, அந்த அறிவு பார்வை, அந்த இரக்க பார்வை. ஏன்னா பின்னாடி அருளுடைமையில தான் ஆரம்பிக்கவே போகிறார் அவர் துறவரவியல்ல, அதுக்கு நம்ம தயார்படுத்துகிறார். இந்த மாதிரி கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை உனக்கு இருந்தாதான்ப்பா நீ வந்து துறவரவியலுக்கு போக முடியும். அங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே போகணும். ஆக தானம் வந்து பண்ணணும். அப்புறம் 3 குறட்பாக்கள் அடுத்தது அழகான உவமைகள் தான் போன வகுப்பிலேயே விஸ்தாரமாக பார்த்துட்டோம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். வருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். ஆக ஒரு நல்ல ஒரு குணசாலி, அது மாதிரி நல்ல ஒரு மனசில் வந்து நயன்னா என்ன, ஒரு இரக்கம், ஒரு கனிவு உடையவன், ஒரு இனிமை உடையவன். அதே மாதிரி வந்து பேரறிவாளன். நல்லா தெரியுது, இப்போ அறிவோடைய பிரயோஜனமே வந்து இதுதான் தெரியுது. பேரறிவாளன், சாதாரண அறிவில் உண்மையிலே அவனுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னால் அவன் உதவுவான், மற்றவங்களுக்கு உதவி செய்வான். அவன் தான் அறிவாளி. பாருங்க, அறிவை கொண்டு வந்து இங்கே வைக்கிறார். சாதாரண இறக்க சுபாவத்தை தான் இங்கே வைப்போம். இங்கே அறிவை வைக்கணும்னா அறிவின் பயன் என்ன அப்படின்னா அன்பு. உனக்கு நிஜமாவே அறிவு இருக்குன்னா நீ அன்பு செலுத்தியே தீருவாய். உலகத்தை அந்த அன்பு வந்து கருணையாக, இரக்கமாக, உன்னிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தன்மையாக அது வெளிப்படும் அப்படின்னு அர்த்தம். பேரறிவாளன்னு சொன்னார், நயனுடையான்னு சொன்னார், பெருந்தகையான நல்ல குணம் உடையவன். அதே மாதிரி 3 அழகான உவமைகள் பார்த்தோம். ஊருக்கு நடுவில் நிறைந்திருக்கின்ற குளம் எப்படி மக்களுக்கு பயன்படுமோ அதே போன்று ஊருக்கு நடுவில் பழுத்து குலுங்குகின்ற ஒரு மரம், அதே போன்று ஒரு தப்பாமல் நோயை தீர்க்கின்ற, துன்பத்தை தீர்க்கின்ற மருந்து மரம். 3 அழகான உவமைகளை சொல்லி திருவள்ளுவர் வந்து 3 விதமான கோணத்தில் சொல்கிறாங்கிறத பார்த்தோம். நம்ம ஒன்று வந்து இன்பத்தை தருதுன்னு ஒரு விஷயம், இன்னொன்று வந்து துன்பத்தை நீக்குகிறதுன்னு சொல்கிறது, இன்னொன்று பயன் தருதுன்னு சொல்கிறது. எப்படியோ 3 விதமான விஷயங்கள். ஆனால் பாட்டம் லைன் என்னன்னு கேட்டால் உதவி செய்யணும். உங்ககிட்ட இருக்கிற செல்வம் வந்து ஆக்சசபிள்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட பணம் இருக்குன்னா கண்டிப்பாக அது சமூகத்திற்கு பயன்படும். நம்ம நாட்டில் வந்து பார்க்கலாம், இன்றைக்கி எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஒரு பல்கலைக்கழகத்தின் பின்னாலும் உள்ள சரித்திரம், யார் அதை கட்டினாங்கன்னு போய் படித்து பாருங்கள். அழகப்பா செட்டியார், பச்சையப்ப முதலியார், இவரெல்லாம் கல்வியாளர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவினாஷிலிங்கம் செட்டியார், பெருங்கள செல்வந்தர்கள் இல்லையா, பெருந்தகையான். அவர்களுடைய செல்வம் எப்படி பயன்பட்டது சமூகத்திற்கு, கல்வி பணியாக எப்படி பரிணமித்தது, எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு இதை கொடுத்தது, ஒரு ஊன்றுகோலை கொடுத்தது, ஒரு பற்றுக்கோலை கொடுத்தது. பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள், தனக்காரர்கள் மட்டும் இல்லை, அவர்களுக்கு வந்து ஒரு சமூகத்துக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம். ஊருக்கு நடுவில் இது ஒரு காலேஜ் பண்ண இப்படி அந்த ஊரோட அடையாளமே அந்த கல்லூரி, அந்த பல்கலைக்கழகம்னு ஆகிடும். ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ சித்பவானந்த் சுவாமிஜி வந்து பெரிய ஸ்தாபனம் தொடங்குறாங்கன்னா அதுக்கு உறுதுணையாக இருந்தது அவினாஷிலிங்கம் செட்டியார். அது போன்ற பெரியவர்கள் ஒரு ஸ்தாபனத்துலேயும் அந்த துறவி ஒரு பெரிய காரியம் பண்ணுறாருன்னா அவருக்கு உறுதுணையாக இருப்பது, அதில் தனியாகவே ஒரு பெரிய ஸ்தாபனத்தை, முக்கியமாக கல்வி ஸ்தாபனம் தான் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது. இப்பயும் ஆக நல்ல உயர்ந்த ஒழுக்கங்களை போதிக்கின்ற கல்வி ஸ்தாபனங்கள். இப்போ அது என்ன நிலைமையில் வேணால் இருக்கலாம் மற்ற யூனிவர்சிட்டி. நான் சொல்கிறது அது ஆரம்பித்தவருடைய அந்த இதை சொல்கிறேன், அந்த நோக்கம். அந்த பணத்தை வந்து என்னோட பணம், இது என் பையனுக்கு தான், என் பேரனுக்கு தான், என் கொள்ளு பேரனுக்கு தான், இன்னும் நான் 10 வீடு வாங்குவேன், இதெல்லாம் கொண்டு போய் நான் வந்து சுவிட்சர்லாண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காம என் நாட்டு மக்களுக்கு செய்வேன், என் ஊர் மக்களுக்கு செய்வேன், இங்கே செய்வேன்
அப்படின்னு மனசு வந்து தாராளமாக எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, தங்களுடைய நிலமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும், அந்த மனம், அதை தான் திருவள்ளுவர் இங்கே சொல்லியிருக்கார். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இது என்னன்னா, ஏதோ நான் வந்து உலகத்துக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காரு, இது கடமைப்பா, இது உனக்கான தலையாய கடமை. கடன் அறி காட்சியவர், எனக்கு தெரியும் என்னோட கடமை இதுன்னு எனக்கு தெரியும். நமக்கு எல்லா இடத்துலையும் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு கொடுக்குறாங்க. வீட்டில் என்னுடைய பொறுப்பு என்ன, ஆஃபீஸில் என்னோட பொறுப்பு என்ன, சமூகத்தில் என்னோட பொறுப்பு என்ன, என் கடமை என்ன, வாட் இஸ் மை டியூட்டி, அந்த டியூட்டி கான்ஷியஸ்னஸ். அதோடு சொல்கிறார் திருவள்ளுவர், கடனறி காட்சியவர். யாருக்கு தன்னுடைய கடன், அதாவது கடமை அப்படின்னா என்ன, இது வந்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டியது, கடவுளுக்கு செய்ய வேண்டியது. ஒரு கோவில் அப்படியே சிதில அடைஞ்சு கிடக்குன்னா, ஒரு செல்வந்தர்கிட்ட பணம் இருக்குன்னா உடனே ஓடி போய் கொடுக்கறது. நான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு பணம் தரேன்னு ஓடி போகிறது, அது வந்து என்ன ஆகும், தேவ யஜ்ஞம், அது வந்து தேவர் கடன், அது ஒரு கடன் தீருதா. அதேமாதிரி பெரிய இவங்களுக்கெல்லாம் செய்கிறது, அம்மா அப்பாவுக்கு செய்கிறது, அம்மா அப்பா மாதிரி சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் செய்கிறது பித்ரு கடன். அதற்குரிய ஸ்தாபனங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, எங்கே வந்து ஈமச் சடங்குகள்லாம் செய்கிறாங்களோ அதுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி அநாத பிரேத சம்ஸ்காரங்கள் செய்கிறது, ஆதரவு இல்லாமல் இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறது. இது எல்லாத்தையும் நம்ம பித்ரு கடனுக்குள்ளேயே போகலாம். நம்ம அப்பா அம்மாவுக்கு செஞ்சாதான் இல்லை, யார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கும் போய் சம்ஸ்காரம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஆக அது நீத்தார் கடன், முக்கியமாக நம்ம குடும்ப பெரியவர்களுக்கு செய்யணும். அதே மாதிரி நீத்தார் கடன், தேவர் கடன், அப்புறம் ரிஷி கடன், சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறது, இந்த புஸ்தகங்கள்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறது, இதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஒருத்தங்க வந்து நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்லா வித்வானாக இருக்கிறது பெரிய விஷயம். அவங்கள வந்து ஆதரித்து அதற்குள்ள கூட்டத்தை கூட்டி அதுக்கெல்லாம் வசதி பண்ணி, அது மாதிரி எவ்வளோ பெரியோர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க தெரியுமா. அவர்களால் அவர் வந்து அந்த அந்த அறத்தை அப்படியே தாங்குவாங்க. அவங்க வாங்க சாமி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி நின்று ஒரு 1000 பேரை கூட்டி அங்கே சாமிஜியை போய் உட்காந்து பேச வைப்பாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறது, அது வந்து ரிஷி கடன். சாஸ்திரம் படிக்கிறது மட்டும் ரிஷி கடன் இல்லை, பல பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தான் கற்றல் மற்றவர்களுக்கு கற்பித்தல், அதே மாதிரி கற்பதற்கு ஏற்பாடு செய்தல், உதவி புரிதல். இப்போ கீதா ப்ரெஸ்ஸில் 1 ரூபாய்க்கு புஸ்தகம் போடுறாங்கன்னா எப்படி போட முடியும், அத்தனை மில்லு ஓடுறதாங்க. ஒரு அந்த புஸ்தகங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்காகவே அவங்க மில்லு அங்கே கோரக்பூரில் நடக்கிறது பாரு சாமிஜி, கீதா ப்ரெஸ். அவங்களாம் பெரிய செல்வந்தர்கள் தானே. அப்போ மக்கள் எல்லாரும் மலிவு விலையில் இந்த புஸ்தகம் வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும். பகவத்கீதை புஸ்தகம்னாலே 500 ரூபா, யாராலையும் வாங்க முடியாதுன்னு இருக்கக்கூடாது. 10 ரூபாய்க்கும் புஸ்தகம் கிடைக்கும், 20 ரூபாய்க்கும் கிடைக்கும். அதுதான் ஒரு அழகு. இதில் வந்து ராமகிருஷ்ண மடத்துலாம் 5 ரூபாய்க்கெலாம் கூட புஸ்தகம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 50 காசு கூட நான் வாங்கியிருக்கேன். ஆக எப்படியோ மக்கள் படிக்கணும். அங்கே அந்த ஸ்டாலில் இருக்கிற சாமிஜி இன்னும் விளையாட்டாக கூட சொல்லுவார், திருடிட்டு போனால் கூட சந்தோஷம் தானே, விவேகானந்தரோட சிந்தனைகளை தானே திருடிட்டு போகிறான், அதை படித்து அவன் திருந்திடுவானே. அப்போ சமூகத்துக்கு இன்டைரக்டாக நாங்கள் சேவை தானே பண்ணுறோம், திருடினாலும் பரவாயில்லம்பர். அந்த அளவுக்கு மனசு. இதை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு எண்ணம் இல்லை, இது எல்லாருக்கும் போய் சேரட்டும், வித்யா தானம். அதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கு செய்ய வேண்டியது, சுற்றுச்சூழலுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே. நான் தெருவில் இருக்கிற நாலு குப்பையை போய் பொறுக்கிட்டு வந்தேன்னா கூட நான் இன்றைக்கி சுற்றுச்சூழலுக்கு ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன், நான் இன்றைக்கி பூத்த யஜ்ஞம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 10 காக்காக்கி, இப்போ இன்னும் வர ஒருத்தரை பார்த்தேன் 100 கிளி சாப்பிட்றதான் தினம் ஒரு வீட்டில் வந்து இத்தனை கிளிகள் சாப்பிட்றாங்க, இவ்வளோ வருமானம். அதுக்காக வந்து இவர் தனியாக பணம் இது பண்ணி அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி தினம் சாயங்காலம் 1 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம் இத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க எங்கள் வீட்டிலன்னு காட்டுறாரு. அப்போ இது மாதிரி வந்து மற்ற உயிரினங்களுக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் கடன், இதெல்லாம் கடமை. கடனறி காட்சியவர், இந்த மாதிரி ஒரு காட்சி உடையவர். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார். ஒருவேளை அவர்கிட்ட பணம் இல்லாமல் போயிட்டா கூட அவர் சர்வீஸ் பண்ணுறதை நிறுத்த மாட்டார். எப்படியோ ஒரு வழி கண்டுபிடிச்சிருவார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அதான் போன வாரமே சொன்னேன், என் பணத்தை போட்டு தான் செய்யணும்னு இல்லை, எங்கேயோ ஒருத்தர் செய்வான்ல அங்கே போய் சர்வீஸ் பண்ணுவேன், 2 செருப்பாவது எடுத்து ஒதுக்கி வைப்பேன்ல. சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன அதுக்கு வந்து பணமே தேவையில்லையே, ஒப்புரவு தான். அப்போது அன்றைக்கி கூட சுவாமிஜி சொல்லிட்டு இருந்தார், பெரிய கோவில் கட்டியிருக்காங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து கோயிலை பெருக்கி துடைக்கிறாங்க, ஒருத்தவங்க சாப்பாடு போய் பரிமாறுறாங்க, எல்லாத்துக்கும் ஆள் கிடச்சிட்டாங்க. டாய்லெட் க்ளீன் பண்ண மட்டும் ஆள் கிடைக்கல. ஒரு பணக்கார அம்மாவும் அவங்க வந்து சொல்கிறாங்க, பணம்லாம் டொனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, சாமி அந்த வேலைக்கு யாருமே இல்லையே, நான் வந்து செய்யட்டுமா, நான் டாய்லெட் நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். அப்போது சர்வீஸில் கூட வந்து கஷ்டமானதாக இருந்தாலும் அதுலேயும் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறது, அருவறுப்பு பார்க்காம. பக்தர்கள் தானே வராங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ண, அவ்வளோ தானே, தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு போகிறது. ஆக இதுக்கு வந்து பணக்காரங்களோ இல்லையோ இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேண்டியிருக்கு, நமக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் தான் முக்கியம். தொண்டு செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடியேனையும் தாங்குது. என்னை பார்த்துக்கிறது உன் பொறுப்புப்பா, என் வேலை என்னென்னா உன்னுடைய பணியை, உனக்கான சேவையை நான் செய்து கொண்டே இருப்பேன், அப்படி தானே சொல்கிறாங்க. ஆக இவங்க வந்து கவலையே பண்ண மாட்டாங்களாம். அதனால் செல்வம் இல்லாமல் போயிடுச்சே, நம்ம கொடுத்து அழிஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்க. கொடுத்து அழிய மாட்டாங்க யாரும், குடித்து அழியவில்லை. இருந்தப்போ நல்லா கொடுத்தோம், இன்றைக்கி இல்லை, அதனால் வேறு எங்கெங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போய் நம்மளால் உடம்பால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு.
அடுத்தது 9வது குறள் கூட பார்த்தோம். நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளா வாறு. நயனுடையான்னா இந்த மாதிரி இரக்க குணம் படைத்தவன், நல்கூர்ந்தான் ஆதல்னா இவன் வறுமையாளன் ஆதல். இவன்கிட்ட செல்வம் இல்லாமல் போகிறது எப்படிப்பட்டதுன்னா, இவன் எதுக்கு வருத்தப்படுவானா, ஐயோ செய்ய முடியல, பணம் எதுக்கு இல்லை, பணம் இல்லாததுனால ஏழையாட்டேன்னு அழமாட்டானா, என்னால் கொடுக்க முடியலையேன்னு அழுவான். செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. செய்யும் நீரன் செய்ய வேண்டிய அந்த பண்பை, அந்த தொண்டை செய்ய முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு தான் வருத்தப்படுவானே தவிர, ஏழை ஆயிட்டேனே, என் குடும்பத்துக்கு பணம் இல்லையேன்னு அழமாட்டானா, அவனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையேன்னு அழுவான். இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த குறள். ஒப்புரவினால் வரும் கேடெனின் அகுதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. ஒப்புரவினால் கேடு வரும் எனின், ஒருவேளை இந்த எனின்னு போட்டாலே ரொம்ப கவனமாக இருக்க, வராதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஒருவேளை அவனுக்கு இது மாதிரி நீ மற்றவனுக்கு உதவி செய்கிறதுனால உனக்கு கெடுதல் தான்ப்பா வரப்போகுது, இந்த இடத்துல துன்பம் இல்லை வறுமை என்ன வேணால் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறது உனக்கு, நீ ஹெல்ப் பண்ணி நீ வம்பில் மாட்டிக்க போகிற. ஒருவனுக்கு ஒப்புரவினால் கேடு வரும் எனின், ஒருவனுக்கு ஒப்புரவினால் என்ன, பொது நல தொண்டால் கேடு வரும் எனின், துன்பம் வரும் என்று தோன்றினாலும், அகுதுன்னா அந்த துன்பத்தை விற்று கோள் தக்கது உடைத்து. விற்றுனா தன்னை விற்று வழங்கியாவது, கோள் தக்கதுன்னா கொள்ளத்தக்கது, பெறுகின்ற தகுதியை உடைத்து. அந்த கஷ்டம் வந்தால் பரவாயில்லப்பா, அந்த துன்பத்தை எப்படி அந்த துன்பமாக தோன்றினாலும் நீ என்ன பண்ண, உன்னை வித்தாவது நீ அதை இது பண்ணிக்கோ, அதனால கேடு வரும் எண்ணின் என்று தோன்றினாலும் அந்த துன்பம் வரட்டும்ப்பா, பரவாயில்ல, உன்னை வித்தாவது நீ அதை பண்ணு. உன்னை வித்தாவது என்ன பண்ணு அப்படின்னா, தன்னை விட்டு பிறருக்கு வழங்கியாவது பெறுகின்ற தகுதியை உடையதாகும். அவன் என்னை வித்தாலும் பரவாயில்ல, எனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒப்புரவு செய்வதிலிருந்து விலக மாட்டேன்னு நினைப்பான். இங்கே என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒப்புரவு செய்தால் கேடோ துன்பமோ வராது. ஒருவேளை வந்ததுன்னா கூட வந்துட்டு போட்டுமே, யாருக்கு கஷ்டம் இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான், கஷ்டத்துக்காக பயப்படுறா, உன்னை விற்று கூட செய்ப்பா, பரவாயில்ல, அந்த துன்பம் நல்லது தான் அப்படி சொல்கிறார் திருவள்ளுவர். பரவாயில்ல, ஹரிச்சந்திரன் பண்ணலையா, எத்தனையோ பேர் கஷ்டப்படலையா நாட்டில், எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அப்படியே ரத்தம் சிந்தாமல். நம்ம அந்த அந்தமான் ஜெயிலெலாம் போய் பார்த்தா, அதை பற்றி நான் படங்கள்லாம் பார்த்தா, அவங்க எந்த தட்டில் சாப்பிடுவாங்களோ அதே தட்டில் தான் மலம் கழிக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு கொடுமையெல்லாம் நம்ம எங்கேயாவது கற்பனை கூட பண்ண முடியாது நம்மளால். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, என்னென்னமோ தேசத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த நாட்டுக்காக உயிரியே கொடுத்துருக்காங்க, எத்தனையோ விதமான கஷ்டம். தன்னை விற்றாவதுன்னா நானே இல்லை, இனிமேல் என் குடும்பத்துக்கே நான் அவைலபிள் கிடையாது, நான் திரும்பி வருவேனான்னு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியாது. போனாங்களா இல்லையா ஜெயிலுக்கு? போனாங்க. திரும்பி வருவோம் என்ற நிச்சயம் இல்லாமல் சென்றார்கள், குடும்பத்துக்கு எதையும் வைக்காமல் போனாங்க. அப்போ தன்னை விட்டுருக்காங்கன்னு வித்துட்டாங்கன்னு தன்னை கொடுத்துட்டாங்க, தன்னையே கொடுத்தாச்சு. அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படிம்பாரு. அது மாதிரி என்னையே கொடுத்தாச்சு, இந்த தேசத்துக்கு நான் என்னை கொடுத்து விட்டேன், உன்னை வித்தாவது கொடுக்கணும், வித்துனா நம்மளை யார் வாங்குவாங்க, இது என்ன எல்லா இடத்தையும் என் தலையை வித்தாவது படிக்க வைக்கிறேன், உன் தலையை யாருப்பா வாங்க போகிறா, அப்படி இல்லை, என்னை கொடுத்தாவது அப்படின்னா அந்த காலத்தில் அப்படி ஒரு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவதுன்னு அர்த்தம். நான் இந்த குடும்பத்துக்கு இனிமேல் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க தானே, அந்த மாதிரி ஒரு விடுதலை போராட்டத்துக்கு போகிறாங்க, இல்லை ஒரு துறவியாக போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க சமூகத்துக்கு தன்னை வழங்குறாங்க. ஆக இங்கே பேசப்படுறது இல்லற அறம். இங்கே துறவியை பற்றி பேச்சில்லை, இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒருத்தன் யாருக்கோ ஒரு கஷ்டம், இவன் ஹெல்ப் பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுறதுனால இவனுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வராது, கேடு வரும் எனின், ஒருவேளை கேடு வந்தால் கூட பரவாயில்ல, உன்னை வித்தாவது அந்த கேட்டை நீ பண்ணு, அந்த கஷ்டத்தை நீ தாங்கிக்கோ அப்படிங்கிறது. ஏன்னா அந்த தானம்ங்கிறது அவ்வளோ உயர்ந்தது. தானம்ங்கிறது எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னா, முதல்ல 2வது நம்ம அதிகாரத்திலே பார்த்தோம், வான் சிறப்பிலே பார்த்தோம், தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். தானம் என்பது இல்லறத்தானுடைய அறம். இல்லறத்தான் எப்போ இவன் கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டானோ அடுத்த நிமிஷத்துலேருந்து இவன் செய்ய வேண்டியது தானம் தான். இவனுடைய சிறந்த அறம், இவனுடைய முதன்மையான அறம் என்னதுன்னு கேட்டால் தானம். துறவி என்ன பண்ணணும், தவம். இல்லறத்தானுக்கு அவ்வளோ தவம் சொல்லப்படலை, துறவிக்கு தான் நிறைய தபஸ் சொல்லியிருக்கு. துறவரவியலில் தான் தவம்ங்கிற அதிகாரமே இருக்குது. இங்கே தான் தானத்துக்கு 2 அதிகாரம் திருவள்ளுவர் வச்சுருக்காரு. இப்போ தான் நம்ம ஒப்புரவு அறிதலை ஒரு மாதிரி நிறைவு பண்ணியிருக்கோம். ஒப்புரவு அறிதலை தொடர்ந்து ஈகை அப்படிங்கிற அதிகாரம் தொடங்குறது. ஈகை திருநாள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஈதல் அறம். ஔவையார் என்ன சொல்கிறாங்க, ஈதல் அறம். அறம்னா என்ன, டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு ஔவையார்கிட்ட கேட்டால் ஈதல் அறம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறது தான்ப்பா. ஏன்னா இல்லறத்தான பார்த்து தானே ஔவையார் நிறைய பேசியிருக்காங்க. ஈதல் அறம். இந்த தானம் அப்படிங்கிற விஷயம் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் தைத்திரிய உபனிஷத்தில் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் ஹ்ரியா தேயம்
பியா தேயம் சம்விதா தேயம். எப்படி கொடுக்கணுன்றதுக்கு அவ்வளோ கண்டிஷன். நீ வந்து பணிவோடு கொடுக்கணும், அதிகம் கொடுப்பதற்கு இல்லையேன்ற பயத்தோடு கொடுக்கணும், முதல்ல ஸ்ரத்தையோடு கொடுக்கணும். என்ன ஸ்ரத்தைனா, நான் வந்து இது கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, இது கொடுக்கறதுனால வந்து எனக்கு நல்லது, இது நான் கொடுக்காமல் போனால் எனக்கு பாப்பம் வரும், இது நான் என்னுடைய கடமை என்ற நம்பிக்கையோடு கொடுக்கணுமா. நம்பிக்கை இல்லாமல் கொடுக்காத, இது கொடுக்கறதுனால நல்லதுன்னு நினச்சி கொடு. ஸ்ரத்தையா தேயம் சம்விதா தேயம், அவ்வளோ கண்டிஷன்ஸ் அங்கே போட்டிருக்கு. ஆக தானம் அப்படிங்கிறது இப்போ ஏன் 2 அதிகாரம் வைக்கணும்? முதல்ல ஒப்புரவு அறிதல் அதோட முடிச்சிருக்கலாமே. ஏன் வந்து இப்போ ஈகையை போட்டார்னா அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒப்புரவு அறிதல் வந்து இம்மை பயன். இப்போ நான் யாருக்கோ ஹெல்ப் பண்ணேன், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கட்டியாச்சு, பணம் கொடுத்தேன், ஒரு 10 கோடி பணம் கொடுத்தோம், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வந்தது. இவங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா பணம் கொடுத்தோம், ஒரு ஆஸ்பத்திரி கட்டியாச்சு. இல்லை 10,000 ரூபா கொடுத்தேன், இது இந்த காரியம் நடந்தது. 1000 ரூபா கொடுத்தேன், இங்கே ஒரு அன்னதானம் பண்ணோம். அந்த மாதிரி இப்போ வந்து இம்மை பயணிகள் இப்போ என்ன தேவைங்கிறத பார்த்து செஞ்சுட்டோம். ஆனால் ஈகை என்பது மறுமை பயன். மறுமை பயன்னா என்ன? இப்போ உடனே அது என்ன பலன் கண்ணெதிர தெரியாது. ஒரு புண்ணிய காரியம்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறதுனால அதை வந்து அங்கே தனியாக டிஃபைன் பண்ணுறாங்க. பொதுவாக அங்கே என்னது அப்படின்னா, ஏழைகளுக்கு கொடுக்கறது. அதாவது அவங்க வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒப்புரவு அறிதலுக்குள்ள வரும். நம்ம என்ன கான்டெம்பரரி வேர்ல்டை நம்ம பார்த்து யாருக்கு தேவையோ பார்த்து கொடுப்போம். ஈகையில் அப்படிலாம் இல்லை. வரியார் ஒருத்தங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே அவனுக்கு கொடுக்கணும். அங்கே வந்து பார்த்து, அதாவது ஈகையில் எப்படின்னாக்கா அன்கண்டிஷனலாக, அதாவது இங்கே எந்த கேட்டகரியும் இல்லாமல். இப்போ அன்னதானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, நான் எப்படி சொல்கிறதுன்னா, அன்னதானம் பண்ணுறோம். அந்த அன்னதானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்களே எனக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறோம். அங்கே வந்து நிறைய வந்து ஏழைகள் தான் வந்திருக்காங்க, எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பணக்காரங்க ஃபேமிலியோடு வந்து இறங்குறாங்க. அவங்க வந்து பிரசாதம், அன்னதானம்னா பிரசாதம் தானே உங்களுக்கு, அவங்க வராங்க சாப்பிட. அப்போது அவங்கள வராதிங்க, உங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அங்கே என்ன நடக்குது? அன்னதானம். அன்னதானம் வந்து எல்லாருக்கும் உரியது. அதனால் இது வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்குது. இந்த ஈகைங்கிறதுல ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்குது. நான் வந்து மனசில் நினச்சேன்னா டக்குன்னு கொடுத்துருவேன். அந்த மாதிரி கொடுக்கறதுனால மறுமை பயனாகிய புண்ணியம் வரும். இப்போ ஒப்புரவு அறிதல்னால இப்போ நான் தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒரு பையனுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டுறேன் அப்படின்னா இம்மை பயன். இந்த உலகத்தில் அதுக்கு பயன் கிடைக்குமா? அந்த பையன் படித்து பாஸ் பண்ணுவோம், அதனால் உங்களுக்கு புண்ணியமும் வரும். அது அங்கே செகண்டரியாக இருக்கும். ஆனால் ஈகையில் ப்ரைமரியே என்னதுன்னு கேட்டால் புண்ணியம். கண்ணுக்கு உடனே தெரியாது. நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா அதனால் என்ன பயனை நீங்கள் பெருசாக உங்களுக்கு ஆத்ம திருப்தி அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் ஒரு யாசகம் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து நான் பணம் கொடுத்துறேன், அதனால என்ன பயன் எனக்கு கிடச்சுன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு தெரியாது. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அது வந்து புண்ணியமாக மாறும். அதுதான் ஈகை. ஆக ஈகைக்கும் ஒப்புரவு அறிதலுக்கும் இதான் வித்தியாசம். இந்த ஈகை அதிகாரத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து இல்லறத்தான் வந்து எப்படி வாழணும், அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறதோடைய உச்சகட்டம். இப்போ ஒப்புரவு அறிதலில் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்கார். ஈகையில் வந்து இன்னும் ஆழமாக இதே கருத்தை இன்னும் ஆழமாக எப்படிலாம் பண்ணணும், அதை வந்து அதோடைய முக்கியத்துவம் என்ன. முக்கியத்துவம்னா நமக்குலாம் சச்சமே மண்டையில் அடித்து சொன்னால் தான் அது நம்ம கேட்போம். நம்ம வந்து சாதாரணமாக சொன்னாலாம் கேட்க மாட்டோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னால் தான் கேட்போம். அந்த மாதிரி வந்து 2-3 பிளாஸ்டே பண்ணுறாரு திருவள்ளுவர். எப்பயுமே அவர் ஒரு பாணி இருக்குது, திருவள்ளுவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. என்னென்னு கேட்டால் ஒரு கருத்து தான் 10 குறளில் ஒரு 4-5 குறளில் வந்து அதோட முக்கியத்துவம், அதோட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், வேறு ஆங்கிளில் பற்றி சொல்லுவேன். அப்புறம் இதை பண்ணலைன்னா உனக்கு என்ன அடி கிடைக்கும்னு சொல்லுவேன். பண்ணல அடி கிடைக்கும் அப்படிம்பாங்களா அம்மா, அதே மாதிரி பண்ணலைன்னா என்னெல்லாம் அடி கிடைக்கும் அப்படிங்கிறத 2-3 குறளில் சொல்லுவேன். அப்புறம் ஃபைனலில் கன்க்ளூட் பண்ணி இது ஒரு பாணி, திருவள்ளுவரோட பாணி. இப்போ இந்த குறள், இந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம நுழையலாம். அதாவது 3 விதமான வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஈனா குடுன்னு தானே அர்த்தம். ஈ தா கொடு, 3க்குமே ஒரே அர்த்தம் தான். ஈனா குடுன்னு அர்த்தம். ஈ அப்படிங்கிறது வந்து ஈகை வந்து நம்மளை விட கீழே இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறதான். தா அப்படின்னா நம்மளோட சமமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதான். கொடுங்கிறது நம்மளோட உயர்ந்தவர்களுக்கு கொடுத்தல், கொடை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு நல்லா ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு புறநானூற்று பாடல் இருக்குது. ஈ என இரத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. ஒருத்தங்கள்ட்ட போய் இல்லை அப்படின்னு கேட்குறதே வந்து ரொம்ப இழிவானது. இல்லாததுனால தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. ஒரு அழகான, நீங்களாம் கேட்டிருப்பீங்க, ஒரு அபிராமி அந்த அதில் ஒரு பாட்டு கூட வரும். அதாவது இல்லைன்னு போய் நான் ஒருத்தவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கக்கூடாது. அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, இல்லாமை எனும். அது மாதிரி இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது ஒருத்தங்கள்ட்ட போய். என்ன பாட்டு அது? இல்லாமை எனும். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே.
அபிராமி எதுக்கு தெரியுமா வழிபடணும்? அபிராமி வந்து நம்மளை ஒருத்தங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்க வைக்காத நிலையை கொடுப்பாளாம். ஒருத்தங்கள்ட்ட போய் எனக்கு கூட அப்படின்னு கேட்குற அந்த தைன்ய சுபாவம், தீன நிலையை நம்ம அடைய மாட்டோமா? நம்ம அடையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாளாம். இல்லாமை சொல்லி ஒருத்தங்க வீட்டில் போய் கதவை தட்டி எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்காம இருக்கிற நிலையை கொடுப்பாளாம். அப்படின்னா என்ன, நமக்கே நிறைய கொடுப்பாளாம். இதோட இன்னும் அழகாக ஒன்று சொல்லுவோம் தேவி மகாத்மியத்தில். அம்பிகை வந்து உனக்கு பூஜை பண்ணால் எல்லா செல்வங்களையும் கொடுப்பா. அதோடு இல்லை, நீ வந்து செல்வங்களுக்காக உன்கிட்டேருந்து நிறைய பேர் செல்வங்களை அடையிற மாதிரி பண்ணுவாளாம். இது இன்னும் அழகு. ஆசிரியத்துவம்னா உன்னை சார்ந்திருந்து பல பேர் வாழ்க்கையில் முன்னேறுற மாதிரி. நீ தேவியை சார்ந்திருந்தேன்னு சொன்னால் தேவி வந்து உனக்கு அருள் புரியறதோடு மட்டும் இல்லை, பல பேர் உன்னை சார்ந்து வாழற மாதிரி உன்னை அப்படி கொண்டு போய் உட்கார வைப்பாளாம். அவ்வளோ ஒரு பணங்களை, அவ்வளோ செல்வங்களை கொடுப்பாளாம். ரிச்சஸ் அப்படி வந்து பொழிவாளாம். ஏன்னா நீ நிறைய பேருக்கு நீ உதவி பண்ண போகிறேங்கிற நோக்கத்தோடு செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும். இப்போ என்ன பொருள், என்ன இங்கே விஷயம் அப்படின்னா, கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் இல்லையா? நமக்கு நிறைய இந்த மாதிரி வந்து குழப்பங்கள்லாம் வரும். இது வந்து நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக, நம்ம யாருக்கு பார்த்து கொடுக்க வேண்டாமா, இப்படி கொடுக்க வேண்டாமா, அப்படி கொடுக்க வேண்டாமா? முதல் குறள், வரியார்கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஒப்புரவு அறிதலோட முதல் குறளையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். 2 குறளையும் ஒரே விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அங்கே மழையை பற்றி சொன்னால் கூட நீ எதிர்பார்க்கக்கூடாது. நீ வந்து பதிலுக்கு ஒன்று எதிர்பார்த்து செய்கிறேன்னா அது பேர் ஈகை கிடையாது. யாரோ ஒருத்தங்களுக்கு அது உதவி, அது வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வரும், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரும். அதை போய் நீ வந்து தானம் கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிக்க முடியாது. தானம்னா என்ன அப்படின்னா, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. திருப்பி கொடுக்க முடியாத ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. கொடுத்துட்டு நான் திரும்ப கடனாக என்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஈகைக்கு கூட வராது. நம்ம சில பேருக்கு கடன் கொடுத்துட்டு அப்புறம் வாங்குவோம் இல்லையா? நீங்கள் 6 மாதம் கழிச்சு கொடுங்க, 10,000 ரூபாய் இப்போ கொடுத்துருக்கேன், 6 மாதம் கழிச்சு கொடுங்கன்னு சொன்னாலே அது ஈகை கிடையாது. அது ஒரு டிரான்சாக்ஷன், அவ்வளோதான். நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஈகைன்னு சொன்னால் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வரியார்னா திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியாத ஏழை மக்களுக்கு ஒன்று அப்படின்னா ஒரு பொருளை, மிக தேவையான ஒரு பொருளை ஈவதேனா அன்புடன் வழங்குவதே. அன்புங்கிற எலிமெண்ட்டை விடக்கூடாது. அன்பு மனசு முழுக்க அன்பு நிறைஞ்சிருக்கு. அன்பு தோய்ந்த இதயத்தோடு கொடுக்குறேன், மரியாதையோடு கொடுக்குறேன், சந்தோஷத்தோடு கொடுக்குறேன், இரக்கத்தோட சரியான ஆட்டிடியூடோடு கொடுக்குறேன். அதுக்கு தான் ஈகைன்னு பேர். சிறந்த தானமாகும். மற்றெல்லாம் ஏழைகளை தவிர மற்றவர்களுக்கு வழங்குவதெல்லாம் குறி எதிர்ப்பைனா பிற்காலத்தில் பெறப்படும் பயனை கருத்தில் கொண்டு. இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதனால் எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீரது உடைத்து. நீரதுன்னு சொன்னால் சுயநலத்தன்மை, ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது போய் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து எனக்கு ATG எக்ஸம்ஷன் கிடைக்குமா, இதெல்லாம் இந்த தாராளமாக உலகத்தில் நம்ம இப்படி தான் ட்ரான்சாக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் குறையாக சொல்லலை, ஒரு அப்சர்வேஷனாக சொல்கிறேன். எனக்கு ATG இது கிடைக்குமா, என்னுடைய கம்பெனிக்கு வந்து இதில் ஒரு பேர் கிடைக்குமா, எனக்கு வந்து இதனால் ஒரு ஹிட்டன் அஜெண்டா இல்லாமல் நம்ம யாருக்காவது நம்ம பணத்தை கொண்டு போய் கொடுக்குறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப நமக்கே வியப்பாக இருக்கும். நமக்கு வந்து அதில் ஏதோ ஒரு மியூச்சுவலாக ஒரு நமக்கோ நம்ம சேர்ந்துருக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கோ இல்லை வேறு எதுக்கோ மியூச்சுவலாக ஒரு நலன் கிடைக்காம நம்ம பல செயல்களில் ஈடுபடுறதே இல்லை. அந்த டிரான்சாக்ஷன் எப்பயுமே வின்வின்னாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து அப்படி கிடையாது. இந்த வின்வின் வந்து கண்ணுக்கு தெரியாத வின்வின். இந்த புண்ணியம்ங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் சேர போகிறதே அது நமக்கு தெரியாது. நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு என்கிட்டேருந்து 10,000 ரூபாய் இன்றைக்கி குறைய போகிறது. யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமாக அழுகிறாரு, என் ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர், எனக்கு வந்து இன்றைக்கி பணம் வேணும், 10,000 ரூபாய், ரொம்ப ஜென்யூன், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், இந்த சர்ஜரி பண்ணணும், இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு பயங்கரமாக அழுகிறாரு. நம்மக்கிட்ட நிறையவே பணம் இருக்குது. 10,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருக்குது, வச்சுருக்கோம், கொடுக்கலாமா வேண்டாமா, ஏன் கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும், நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் போய் அந்த இதில் ட்ரஸ்ட்டில் போய் வாங்கிக்கோங்க, இங்கே வாங்கிக்கோங்க, அது சொல்கிறது ஒரு விதம், ஒரு அளவு. அது இன்னொன்று வந்து அதில் பாதி கொடுக்கறது, ஃபுல்லாக கொடுக்கறது. இங்கே என்னென்னா 10,000 ரூபா தானே கேட்டார், கொடுத்துட்றது. அவர் திருப்பி தர முடியாது, அவர் ஆட்டோ ஓட்டுறார், அவரால் வந்து இந்த பணத்தை திருப்பி கேட்கவும் போகிறதில்ல, அவங்க கொடுக்கவும் போகிறதில்ல, அதை நான் மறந்துட போகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். சுவாமிஜி எப்பயும் சொல்வார், கொடுத்து விட்டேன் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டேன், அதுதான் தானம். ஆதிசங்கரர் ஸ்வத்வ நிவர்த்திகி தானம்ங்கிறார். நான் கொடுத்தேன் என்ற எண்ணத்தையும் கொடுத்து விட்டதுக்கு பேருக்கு தான் தானம். எங்கிட்டேருந்து கொடுத்துட்டேன்னா அப்புறம் அதை பற்றி நான் கேட்க மாட்டேன். நான் கொடுத்தேன், அது என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க மாட்டேன். அவன் மனைவிக்காக கொடுத்தேன், நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனையோடு ரொம்ப ஒரு பயபக்தியாக இரக்க குணத்தோடு கொடுத்தேன். அதை பற்றி பேச மாட்டேன், அதை பற்றி பேசி அவங்கள சங்கடப்படுத்த மாட்டேன். நான் கொடுத்ததுனால தானே நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லி காட்டுறாங்களே, செய்த உதவியை சொல்லி காட்டின்னு அவங்கள ஹர்ட் பண்ணுறது, அதை பற்றி நான் மறந்துடுவேன். இந்த மறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த குணம். இது வந்து தெய்வ குணம். இது நான் வந்து எப்போ தானத்தை பற்றி இந்த டாபிக் வந்தாலும் சுவாமிஜி விடாமல் ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்து சொல்வார். வந்து சுவாமிஜி ஒரு தடவை ஸ்ருங்கேரி ஆச்சாரியால்
மகா சன்னிதானம். பாரதி தீர்த்த மகாசுவாமிகளோட ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அந்த கோவிலில் வந்து சன்னிதானம் வந்து ஒரு வேல் ஏதோ முருகனுக்கு பண்ணி அங்கே சமர்ப்பணம் பண்ணுறாங்க. இப்போ சுவாமிஜி பக்கத்தில் நின்று அவர்கிட்ட கேட்குறாங்களாம், ஜெகத்குருட்ட, நீங்கள் போன மாதம் ராமேஸ்வரம் கோவிலில் கூட இதே மாதிரி ஒரு வேல் தானே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு எதையோ ஒன்று சுவாமிஜி ரீகால் பண்ணுறாரு. இப்போ சன்னிதானம் சிரித்து கொண்டே சொன்னாராம், சுவாமிகளே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நமக்கு யார் என்ன செய்தார்களோ அதை நம்ம மறக்கவே கூடாது, சரியா? நம்ம யாருக்கு என்ன செய்தோமோ அதை அப்பயே மறந்துடணும். என்ன அழகு! போன மாதம் அந்த கோயிலில் கொடுத்தது கூட மறந்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அது நம்ம மைண்ட்லேருந்து அப்படியே எரேஸ் ஆகிடும். நமக்கு யார் என்ன சின்னதாக அவனுக்கு கொடுத்துருந்தா கூட ஞாபகம் வச்சுக்கணும். அது நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கி மோர் கொடுத்தீங்களே, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்கல்ல. நமக்கு கிடைத்தவற்றில் நம்ம என்றைக்கும் அந்த நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே நன்றல்லது இல்லை, நான் கொடுத்தாச்சு அவ்வளோதான், அது அவங்களுக்கு உரியது. என்கிட்ட கொடுக்குற மாதிரி கடவுள் வச்சுருந்தாரே. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிறன்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய வாய்ப்பு, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைக்க முடிந்தது, யாரோ ஒரு குடும்பத்திற்கு ஆறுதல் தர முடிந்தது, யாரோ ஒரு பையனை படிக்க வைக்க முடிஞ்சது, யாரோ ஒரு குழந்தையை வந்து வாழ வைக்க முடிஞ்சது. மகா பெரியவர் வந்து இதுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா? அந்த திருமணங்கிற விஷயம் இப்போ மாதிரிலாம் இல்லை. ஒரு 80s 70sலாம் வந்து வரதட்சணை கொடுமை. மகா பெரியவர் என்ன பண்ணுவார், ஏழை பெண்கள் வந்து திருமணம் ஆகாமல் வந்து அப்போ அழுவாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் வந்து அழும்போது அவருடைய இதயம் அப்படியே கரைந்து வந்து அங்கே வர அந்த பணக்காரங்களை அழகாக அப்படி கனெக்ட் பண்ணுவார். என்ன பண்ணட்டும் பெரியவான்னு வந்து நிற்பாங்க, இந்த பொண்ணுக்கு தாலி வாங்கி கொடுப்பார். இது மாதிரி எத்தனையோ 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 விதமான இன்சிடென்ட்ஸ்லாம் இப்போ சொல்கிறாங்க, ரீகால் பல பேர் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை. அப்புறம் ஒருத்தருக்கு என்ன தெரியுமா வேலை, ஒருத்தரை வந்து ஒரு பையன் வந்து படிக்கணும், அவருக்கு சாப்பாட்டுக்கு வசதி இல்லை, காலேஜ் போகிறாரு, பணம்லாம் கட்டியாச்சு, ஆனால் தங்கி சாப்பிட ஒரு வசதி இல்லை, ஒரு வேளை சாப்பாடு இல்லை பையனுக்கு. மகாபெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தரை கூப்பிட்டு தினம் அந்த பையனுக்கு உங்கள் வீட்டில் சாப்பாடு கனெக்ட் பண்ணிவிடுவார். அவ்வளோதான். மகாபெரியவர் சொல்லி வந்திருக்காருன்னா நம்மளோட ஆட்டிடியூடும் வேறு மாதிரி இருக்கும். யாரோ ஒரு பையன் சாப்பிட வரான், தண்டத்துக்கு வரான், நம்மளை ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவானோ, நம்ம வீட்டிலேருந்து 2 சாமானை திருடிட்டு போயிடுவோம், அந்த மாதிரி கேள்விலாம் வராது. மகாபெரியவர் அனுப்பி வந்திருக்கான். ஸோ அவனுக்கு பயபக்தியோட சாப்பாடு இந்த மாதிரி அவர் பெரியவர் புக்கே எழுதியிருக்காரு. அது மாதிரி நான் இப்படி தான் சாப்பிட்டேன், இறந்து சாப்பிட்டேன், மகா பெரியவரோட பிச்சையினால் நான் சாப்பிட்டேன், அப்படி தான் நான் கல்லூரி படிப்பே முடிச்சேன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது வந்து ஒரு மனசு தானே. அவர் கனெக்ட் பண்ணுறாரு மகா பெரியவர் அந்த இடத்துல. அவர் துறவியாக இருந்த பொழுதிலும் இந்த தானத்தை மறந்துவிட்ட இந்த இல்லறத்தார் வந்து இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வழி நடத்துறது தானே ஜெகத்குருவோட வேலை. அவர் வந்து செய்ப்பா செய்ப்பா, கொடுப்பா, செய்ப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தானம் பண்ண தூண்டுறது. ஆக வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் பாக்கியெல்லாம் பாக்கியெல்லாம் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷனு. நம்ம சும்மா வந்து நம்ம சொந்தக்காரங்களே கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு வந்து நம்ம பெருசாக ஒரு அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு நினைப்போம்னா, நமக்கு சம்பந்தமே இல்லாத, நமக்கு திருப்பி உதவியே செய்ய முடியாத எத்தனையோ பேர் வந்து நம்முடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எத்தனையோ விதமாக நம்ம நினச்சா உதவி பண்ண முடியும். ஸோ அந்த உதவி செய்கிறதுக்கு தான் ஈகைன்னு பேர். நீ திருப்பி ஒருத்தனுக்கு செஞ்சுட்டு இப்போ ஒத்தது அறிவான்கிறேன், ஒப்புரவு அறிதலில் கூட நம்ம யாரோ ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த காலத்தில் எதிர்பார்க்காம தான் ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி என்னாச்சுன்னா அந்த பையன் பெரிய ஆளாயிட்டான், வந்து திருப்பி நமக்கு ஏதோ ஒன்று செய்கிறான், ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரான் நம்ம வீட்டுக்கு, நம்ம வாங்கிக்கிறோம். அது ஒரு மாதிரி அதில் வந்து நம்ம எதிர்பார்க்காட்டி கூட ஏதோ அது மாறும். ஆனால் இங்கே அப்படி மாற வாய்ப்பு இல்லை. ஒரு வறியவர்னு சொன்னால் அவர் வறியவராக தான் இருக்கார். சினிமாவில் தான் அப்படியே அந்த ஏழை வந்து ஒரு பாட்டுக்குள்ளே பணக்காரன் ஆகிறதுலாம் நடக்கும். ஒரு வறியவராக தான் இருக்கார். அந்த வறியவரால் எந்த காலத்துலேயும் நான் கொடுத்த ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ திருப்பி தர முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு தேவை இருக்குது, நான் செஞ்சுருக்கேன், அதுதான் ஈகை. அது எனக்கு மறுமை பயனாகிய புண்ணியத்தை கொடுத்தே தீரும். அந்த ஸ்ரத்தையோடு நான் கொடுக்குறேன். அதான் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் பாக்கியெல்லாம் வந்து குறி எதிர்ப்பைனா பதில் மரியாதையை எதிர்பார்த்து, பதில் உதவியை எதிர்பார்த்து, அந்த சுயநலத்தன்மை நீரதுன்னா அது கொஞ்சம் கம்மி தான்ப்பா. அது வந்து அது சுயநலம் மிக்கது, அது செகண்டரி தான். அது செகண்டரின்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, 2ஆம் தரமானது. செகண்டரிங்கிறத விட 2ஆம் தரமானதுன்னு சொல்லணும். அடுத்தது, நல்லாறு எனினும் கொளல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. எப்பயுமே இந்த இல்லறம் துறவரம் இந்த மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணி இல்லறவியலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லறத்தான் துறவியோட இவன் கிரேட்டுன்னு புகழறது. அப்புறம் அங்கே போய் துறவரவியல் வந்து இல்லறத்தான்லாம் வெறும் வேஸ்ட்டு, மொத்தம் தவமே பண்ண மாட்டான்னு அவனை திட்டுறது. இது ஏன் சாஸ்திரத்தில் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது தெரியுமா? ஏன்னா ஒன்றை இகழ்வது வந்து இகழ்வதன் நோக்கம் அல்ல, இன்னொன்றை புகழ்வதற்காக இதை இகழ்வார்கள். இது வந்து நகி நிந்தா ஸ்துதி நியாயம்னு பேர். ஒன்றை இதை இகழணும்னு நோக்கம் இல்லை, இன்னொன்று புகழறதுக்காக இதை கொஞ்சம் கீழே இறக்குறது. அது மாதிரி இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, நல்லாறு எனினும் கொளல் தீது. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, நீ தானமே கொடுக்காது, சாம உட்காந்து நீ வந்து உன்னோட வழியை பார்த்துட்டு உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஆறுன்னு என்ன, நல்ல வழி, சிறந்த வழி. கொளல்
மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு நீ வந்து இதுதான் உனக்கு சிறந்த வழி, பேசாமல் உட்காந்துரு, அதனால உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட குழல் தீது. நீ அதை வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கிறது கொடுமையானது, தீயது. ஒன்றும் கொடுக்காம எப்படிப்பா உட்கார முடியும்? நீ உனக்கு வந்து சாகிற வரைக்கும் எல்லாம் நாங்கள் தரோம், நீ பேசாமல் ஜப தியானம் பண்ணிட்டுரு, உனக்கு மோட்சம்தான் உனக்கு குறிக்கோள், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அது மாதிரி சொல்லி நீ வாங்க. இல்லறத்தானை பற்றி பேசுகிற, துறவியை பற்றி இங்கே பேசலை. ஒரு இல்லறத்தான் அவன் வந்து அவனை வந்து அவன் கடமை என்ன? அவன் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும், முதல்ல ஈட்டின பொருளை வந்து தானம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நீ பேசாமல் இரு. குழல் நீ வாங்கிக்கிறதுனால உனக்கு மோட்சமே கிடைக்கும், இது வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, இந்த பொருளை வச்சுட்டு இரு, நீ யாருக்கும் ஒன்று கொடுக்க வேண்டாம், அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட யாராவது கொடுத்தாங்கன்னா பொருளை கொடுத்து இதனால் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னால் கூட தீது, குழல் தீது. அது மாதிரி வாங்கிட்டா உனக்கு மோட்சம் கிடைக்காது, குறைபாடுடையதுங்கிறார். மேலுலகம் இல்லைனினும், மேலுலகம்னா என்ன? ஸ்வர்க்கம் இல்லை வீடு பேர் ஏதோ ஒன்று, சிறந்த உலகம் இல்லை, உனக்கு கிடையவே கிடையாது, உனக்கு மோட்சமே கிடையாது, உனக்கு வந்து இதுவே கிடையாது, உனக்கு வீடு பேரே கிடையாதுன்னு சொன்னாலும் ஈதலே நன்று. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈதலே நன்று. நீ வந்து உனக்கு மோட்சமே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, ஈதல் தான் நல்லது அப்படின்னா ஈதலுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது. இப்போ உன்னோட கடமை இதுப்பா, கையில் பணம் இருக்கா, 10 வருஷமாக சேவ் பண்ணுறியா, இவ்வளோ இருக்கா, இதுலேருந்து இத்தனை % நீ எடுத்து தானம் கொடுக்கணும் கண்ணா, இப்போ இதுதான் நீ பண்ண வேண்டியது. உனக்கு வந்து இல்லை நீ வந்து உனக்கு நீ தானம் பண்ண வேண்டாம், உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாலும் அது ரைட் ரூட் கிடையாது, உனக்கு கிடையாது. உனக்கு என்ன வழி? உனக்கு வந்து ஈதலே நன்று. இல்லறத்தானுடைய அறம் எது? ஈதல், ஈதலே நன்று. உனக்கு மேலுலகத்தை பற்றி நீயே இப்போ கவலைப்படுற. விவேகானந்தர் சொல்லுவார், உனக்கு வந்து சொர்க்கமே கிடைக்காது, நீ வந்து இங்கேயே தான் இருந்துட்டு போகிறேன், 100 முறை நான் வந்து நரகத்துக்கு போகவும் நான் ரெடி, நான் வந்து இதை பற்றி கவலையே பட மாட்டேன், 100 முறை நான் திரும்ப திரும்ப பறந்து இதற்காக நான் எத்தனை முறை வேண்டுமானாலும் பிறப்பதற்கு தயார்னு சொன்ன ஒரு ஞானி யார்? சுவாமி விவேகானந்தர். நான் இவர்களோடலாம் சேர்ந்து வேலை பார்ப்பேன், இந்த நாட்டுக்காக நான் வேலை பார்ப்பேன், என்னை கொடுப்பேன், கொடுக்கறதுல தான் சந்தோஷம். இங்கே ஈதலே நன்றுனா மேலுலகம் சொர்க்கம் அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும், அதெல்லாம் எங்கே ஓடி போகிறது? சொர்க்கம் இருக்குது, வீடு பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷத்தை பாரு. இதுதான் உனக்கு நல்லது, இதுதான் உன்னுடைய அறம் மட்டும் இல்லை, இது மகிழ்ச்சியை கொடுக்கும். இது வந்து அது கொடுத்து பார்த்தா தான் தெரியும். பின்னாடி சொல்ல போகிறார், ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு. கொடுத்து பாரு, ஈதலே நன்று. ஆக நீ வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு இதான் வழி, நம்ம ஊரில் அட்வைஸ்க்காக பஞ்சம். எவனோ வந்து சொல்லுவான், நீ வந்து தான தர்மம்லாம் பண்ண வேண்டாம், இவன் கடமையை கூட செய்ய வேண்டாம், நீ ஆஃபீஸ் கூட போக வேண்டாம், இப்படியே உட்காந்துரு. இல்லறத்தானுக்கு கொடுக்கப்படுகின்ற தவறான அறிவுரை இந்த இடத்துல நான் சொல்கிறது. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பேசாமல் இரு, அப்படியே உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட, அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்து திருவள்ளுவர் சொல்கிறார், மேலுலகம் உனக்கு வந்து கொழல் நல்லாரியனினும் கொழல் தீது, அதுதான் உனக்கு சிறந்த மோட்சத்துக்கு வழியாக இருந்தால் கூட, உனக்கு மோட்சத்துக்கு வழி திறந்துருக்குப்பா, நீ போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட, நீ ஒருத்தட்டேந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிறது கெடுதல் தான். மேலுலகம் இல்லை, நீ உனக்கு மோட்சமே கிடையாதுன்னு சொன்னால் கூட ஈதலே நன்று. எனக்கு மோட்சமாக அதெல்லாம் வரும்போது வரட்டும், நான் புண்ணியத்தை சம்பாதிச்சிட்ருக்கேன், அது கொடுக்காம எங்கே போகுது? புண்ணியம் பண்ணுறேன், அதனால் எனக்கு குரு கிடைப்பார், அதனால் இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி இது ஒரு இம்மை பயன் தானே. நான் கொடுக்கறதுனால எனக்கு ஒரு நிறைவு, எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி. யாரோ ஒருத்தவங்களை போய் பார்த்தேன், நான் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன், அங்கே 10 பேர் கஷ்டப்படுறதை பார்த்தேன். யாரோ 2 பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன், 2 பேருக்கு வந்து குடிக்க தண்ணி கொடுத்தேன், ஒரு 2 பேரை கொண்டு போய் வேறு ஒரு அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகவே அவங்களுக்கு தெரியாது, இந்த ரேடியேஷன் ரூமுக்கு எப்படி போனால் அங்கே போனேன். யாரோ 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஒருத்தவங்க அழுதுட்டுருங்க, அவன் கண்ணை தொடச்சி விட்டேன், 2 பேருக்கு இட்லி வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆள் வந்து தூங்கினா அவர் மனசு பாரமாக இருக்கும். மனிதர்களோட கஷ்டத்தை பார்த்து பாரமாக ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. யாரோ ஒரு குழந்தையை படிக்க வச்சோம், யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைத்தோம் என்ற மகிழ்ச்சி. ஈதலே நன்று. இருக்கட்டும் மேலுலகம், லெட் இட் வெயிட், மேலுலகம் இருக்கட்டும், சொர்க்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ரூல். இதெல்லாம் வந்து என்னென்ன திருவள்ளுவர் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுவார். இப்படி சரியான ஒரு மரபு வழி என்ன, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வழி என்ன, எது வந்து ரைட்டாக அப்படி கிளியர் பார்த்துன்னு பார்த்தா நம்ம நல்லது பண்ணோம்னா நமக்கு நல்லது தான் கிடைக்கும். என்றைக்காவது கடவுள் இந்த விதியை விட்டு மாறப்போகிறாரா? கிடையவே கிடையாது. அவர் ஒன்றும் தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்கல. நம்ம நல்லது பண்ணால் அவர் சாய்ஸ்லெஸ்ஸாக நமக்கு நல்ல பலன் தான் கொடுப்பார், கெட்டது பண்ணால் கண்டிப்பாக அடி கொடுப்பார். இந்த ரூல் இருக்குல்ல. அப்போ தானம் கொடுக்கறதுங்கிறது உயர்ந்தது தானே, அதை மட்டும் தானே நான் மனசில் வச்சுக்கணும். இப்போ திடீர்னு எவனாவது வந்து ஆசை காட்டிவா அங்கே போகலாம் அங்கே போகலான்னு கூப்பிட்டா நான் மாறுவேனா? இல்லை, எனக்கு தெரியும் என்னுடைய அறம் ஈதல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் படிக்கிற நிலையில் இருக்கேன்னா என்னுடைய தர்மம் என்ன? நான் ஒரு திருமணம் ஆகிருக்கு, கணவனும் மனைவியுமாக வீட்டில் இருக்கோம், குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னு சொன்னால் என்னுடைய அறம் என்ன? அது வேறு. நான் வானப்பிரஸ்தனாக இருக்கேன், குழந்தைங்கள்லாம் செட்டில் பண்ணியாச்சு, நானும் வந்து கணவரும் மட்டும்தான் இருக்கோன்னா என்னுடைய அறம் வேறு. நான் துறவி ஆகிட்டேன் அப்படின்னா என்னுடைய அறம் வேறு. எல்லாருக்கும் ஒரே அறம் கிடையாது. இங்கே வந்து துறவிக்கான அறத்தை பற்றி பேசல, இல்லறத்தானுடைய அறம்.
நீ மனைவியோட குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க இல்லையாப்பா, குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அம்மா அப்பாலாம் இருக்காங்க இல்லையா, எல்லா குடும்பம்லாம் நடக்குது இல்லையா, இப்போ உன்னுடைய தர்மம் என்னன்னு கேட்டால் ஈதலே நன்று. இப்போ நீ மேலுலகத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, மோட்சத்தை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம். இப்போ உன்னுடைய கடமை இது, இந்த காலத்தில் இந்த இடத்துல நீ இது செய்ய வேண்டியது, ஈதலே நன்று. என்கரேஜ் பண்ணுறது, பக்கத்தில் உட்காந்து பண்ணு பண்ணு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இதை பண்ணு, கையில் ஒரு ஸ்டெப் எனக்கு தெரிஞ்சால் போதும் இல்லை, இதுதான் சொல்லுவாங்க கிளாரிட்டின்னு. அதாவது ஒரு பெரிய ஜேர்னியில் வந்து எனக்கு அப்படியே ஃபுல்லாக எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அத்தனை ஸ்டெப்பும் கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் நான் ஏறுவேன்னு சொன்னால் கேதார்நாத்துக்கே போக முடியாது நம்மளாம். ஆனால் ஒன்றே ஒன்று, அடுத்த ஸ்டெப்பு கண்ணுக்கு தெரியும்ல, இதான் அடுத்த படி, அது மட்டும் தெரியும். எவ்வளோ ஃபாக், எவ்வளோ பனி மூடி இருந்தாலும் அடுத்த படி மட்டும் கண்ணுக்கு தெரியும், அது போதும். அதே மாதிரி தான் ஆன்மீக வாழ்க்கையில், எந்த வாழ்க்கையிலையும் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன், 20 வருஷம் கழிச்சு என்ன, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அது கடவுள் பார்த்துப்பாரு. அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும், இப்போ என் கையில் பணம் இருக்கா, அப்போ யாரோ வந்து என்கிட்ட கேட்டாங்களா, நான் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுதான் நியாயம், அதான் தருணம். கொடுத்தா குறைஞ்சு போயிடுமே, அது மாதிரிலாம் யோசிக்காது, கொடு. இந்த இடத்துல வந்து அடுத்த குறள், இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இளன் என்னும் எவ்வம் உரையாமை, இளன் கிட்ட இல்லையா, இல்லை, இளன் என்னும் இல்லை என்ற, எவ்வம்னா துயர் தரும் சொல், எவ்வம்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லாம். எவ்வம் உரையாமை, உரையாமைனா சொல்வதற்கு முன்னதாகவே ஈதல் கொடுத்துடுறது, கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறது. குலனுடையான் கண்ணே உள, நல்ல குலத்தில் பிறந்திருக்கான். நல்ல குலம்னா உயர்ந்த குலம்னு அர்த்தம் இல்லை, உயர்வு தாழ்வெல்லாம் தாண்டி எல்லா சமூகத்திலும் உயர்ந்த குலம் உண்டு, நந்தனார் உண்டு, எல்லா சமூகத்திலையும் உண்டு. ஆக அதனால் சமூகம் சார்ந்த விஷயம் இல்லை, இது வந்து உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அந்த பேச்சுக்கு போல. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு சொல்லியிருக்காரு. இங்கே என்னென்னா எல்லா சமூகத்திலும் உயர்ந்தவர்கள் இருப்பார்கள், கொஞ்சம் மட்டமானவங்க இருப்பாங்க. நல்ல குலம்னா என்னது, எல்லாத்துலேயும் நல்ல குலம் உண்டு, எல்லா சமூகத்திலும் எல்லா சமூக பிரிவிலும் நல்ல குலம் உண்டு. நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்காங்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம், அவங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்பான். அந்த குணம் வந்து அவன்கிட்ட தான் கண்ணே உள, அவனிடத்தில் தான் அந்த பண்பு இருக்கிறது. எது, ஐயா இல்லைன்னு அழறத்துக்கு முன்னாடி கொடுத்துருவான், தேவை அறிந்து கொடுப்பான். அது வந்து அவ்வளோ, இந்த குறளுக்கு வந்து உரையாசிரியர்கள் நான் அத்தனை மீனிங்கும் சொல்ல போகிறது இல்லை, 10-15 மீனிங் சொல்கிறாங்க. இளன் என்னும் எவ்வம் உரையாமை, ஏன்னா முதல்ல வந்து கிட்ட இல்லையே, நான் வாயத்திறக்க, அவனை பார்த்தாலே தெரியல, தோற்றம் போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, பட்டினி பசி, அவன் வந்து ஐயா எனக்கு பசிக்குது எனக்கு கொடுங்கன்னு வாயை திறந்து கேட்க வேண்டாம். பக்கத்து வீட்டில் கத்தும் போதே இங்கே சாப்பாடு எடுத்துன்னு வாசலுக்கு வந்துடுவேன். அப்படி தானே இருந்தாங்க நம்ம வீட்டில், நம்ம பாட்டி நம்ம பெரியவங்களாம் அப்படி தானே இருப்பாங்க. வந்து பார்த்து சாப்பிட்றீங்களான்னு கேட்குற பழக்கம் கூட கிடையாது. அது வந்து ரொம்ப 2ஆம் தரமானது தான். யாரோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு பக்கத்தில் தட்டில் கொடுத்துட வேண்டிதான், சாய்ஸ்லாம் கிடையாது. சாப்பிட்றியா, போறியா, வரியா, எங்கள் வீட்டில் இந்த நேரம் சாப்பாட்டு நேரம், நீ இருந்தேன்னா நீ சாப்பிட்டு தான் ஆகணும், சாய்ஸ் கிடையாது. அது நல்லா இருக்கோ இல்லையோ உன் தலை எழுத்து சாப்பிட்டு தான் ஆகணும், அப்படி கொடுக்கின்ற. இங்கே பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கும். இது ஒரு கீரைக்காரமாக வருவாங்க, ஒரு காய்கறிக்காரமாக வருவாங்க, ஒரு பேப்பர் போடுறவர் வருவார், கிணத்துல சொம்பு எடுக்கிறவர் வருவார். இவங்கெல்லாம் வரும்பொழுது வீட்டில் நீர்மோர் கரைச்சி கொடுப்பாங்க. பெரிய கான்வர்சேஷனே நடந்துட்டு இருப்பாங்க. வந்து நீர்மோர் கரைச்சி கொடுக்கறது, குடிக்க தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இயல்பாக நடந்த விஷயம். இங்கே முக்கியமாக என்னென்னா, இல்லைன்னா ஏதோ செல்வம் தான் தேவை, இல்லை சாப்பாடு தான் தேவை, ஏதோ நம்ம கேட்கல, வாயை திறந்து கேட்கல, ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கொண்டு போய் கொடுக்குறது. இன்னொன்று என்னென்னா, என்கிட்ட வாங்கிட்டான் இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி கொடுக்குறது. இன்னொரு வீட்டில் போய் அவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்தாப்பா 5 ரூபா தான் கொடுக்குறேன், இன்னொரு வீட்டில் போய் 5 ரூபா வாங்கிக்கணும்னு சொல்ல மாட்டேன். உனக்கு 100 ரூபா வேணுமா, 100 ரூபாய் நான் கொடுப்பேன். அது இவன் வந்து இன்னொரு தட்டப்போ இல்லைன்னு சொல்லக்கூடாதான். இப்படிலாம் உரையாசிரியர்கள் நுணுக்கமாக இந்த குறளை வச்சுட்டு பயங்கரமாக எழுதுறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், சாரம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்தாலே வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறது. நம்ம நினைப்போம் அது கேட்கட்டும், கேட்டு கொடுத்தா தான் ஒரு முறை, அப்போ தான் அந்த பொருளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். இது வந்து வரியார் விஷயத்தில் பொருந்தாது. வலியில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, வாழ்க்கையோட துன்பத்தில் இருக்கிறவங்க, ஒரு அழுதுட்டு இருக்கான் ஒருத்தன் வந்து ஆஸ்பத்திரி வாசலில் உட்காந்து அழறான் காசு இல்லை, அவங்கள்ட்ட வந்து கேட்கணுமா? நம்ம தான் போய் கேட்கணும், என்னப்பா ஆச்சு, ஏன் அழுகிறேன், பிளட்டு வேணும், ஒரு யூனிட் பிளட் இவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்க, காசு இல்லை, அடுத்து எங்கே போகணுன்னு தெரியல, மார்ச்சுவரிக்கு கட்ட பணம் இல்லாமல் கூட எத்தனை பேர் நிற்கிறாங்க. இது பாடி வாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டல் வாசல் நிற்கிறவங்க எத்தனை பேர். ஐயா அவன்கிட்டலாம் போய் அவன் கேட்டால் தான் கொடுப்பேன், நானாக போய் கேட்பேன். இளன் என்னும் எவ்வம் உரையாமைன்னு அவன் வந்து தன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே உதவி பண்ணுறது வந்து உயர்ந்த குலம், நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய பண்பு. அவங்கக்கிட்ட தான் இருக்குமா, நல்ல குலத்தில் பிறந்தவன்ட்டு தான் இந்த பண்பு இருக்கும்.
அப்படிங்கிற நல்ல குலத்தில் பிறந்தவங்களோட பண்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த இதில் பார்க்கலாம். பின்னாடி குடிமை அப்படிங்கிற அதிகாரத்தில் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அதெல்லாம் சொல்லியிருப்பார். அந்த அதிகாரத்தை எடுத்து படித்து பார்க்குறது ரொம்ப நல்லது. அந்த குடிமை அதிகாரத்தில் வந்து இதெல்லாம் சொல்வார். நகை, நல்லா மலர்ச்சியாக சிரிக்கிறது, ஈகை, இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து உயர்ந்த குலத்தில் பிறந்தவன்ட்ட இயல்பாக இருக்குங்க. மலர்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுலாம் நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து ரத்தத்திலேயே வருது அப்படிம்போம்ல. தாத்தா பாட்டியோட குணம், வீட்டு பெரியவங்களே திரும்ப வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு. இவங்களாம் வந்து ரொம்ப இது வரும்போது அந்த பையன் குடுக்குடுன்னு கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணுவான் வந்து வீட்டில். இப்போ வந்து நம்ம அந்த கதை இதுவே கேள்விப்படுறோம்ல, வரலாறு. சுவாமி விவேகானந்தர் வந்து இது பண்ணுறாரு, அவர் வீட்டில் வந்து ரூம்குள்ளேருந்து எடுத்து போடுவாராம் வெளியில். அந்த காலத்தில் பிச்சைக்காரங்களாம் ரோட்டில் போவாங்க இல்லையா, வந்து அவங்க பாட்டெலாம் பாடிட்டு போவாங்க. எவ்வளோ தான் கொடுக்கறது? அப்போ வந்து கொடுத்துட்டே இருக்கோம். வந்து கதவை சாத்தி அந்த பையனை உள்ளே தான் வச்சுருக்காங்க. ஜன்னல்லேருந்து இவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வீசி எறியும். நான் குட்டி நரேன் வந்து ஏன்னா அவ்வளோ மனசில் ஈகை. யாரோ ஒரு தாத்தா பாவம் ரோட்டில் வந்து சரியாக போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமல் குளிரில் நடுங்கிட்டு போகிறாரு. உங்கள் வீட்டில் இவ்வளோ துணி இருக்கே, கொடுக்கலாமே. அந்த நரேன் தான் தன்னையே கொடுத்தாரு விவேகானந்தரா நாட்டுக்கு. அந்த மனசு வந்து இதுலேயே வரும், பிளட்லேயே வரும் அந்த அந்த பண்பு. ஆக இளன் என்னும் எவ்வம் உரையாமை குலனுடையான் கண்ணே உள. இது வந்து நல்ல குலத்தில் அதனால நல்ல குலத்தில் நான் பிறக்கலன்னு சொல்லிட்டு நான் எல்லா குலமும் நல்ல குலம் தான். ஆக இது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளுடைய இப்படியா இன்ஸ்பிரேஷனுக்கான விஷயம். நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து எங்கள் பெரியவங்களும் இப்படி தான் இருந்தாங்க, நான் இதை செய்வேன், என் குழந்தைங்களுக்கும் இந்த பண்பை நான் கற்றுத்தருவேன். ஒருத்தங்க வந்து தன்னோட கஷ்டத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உதவுவேன். பார்த்தாலே தெரியும் எனக்கு அங்கே என்ன உதவி தேவைப்படும். சில பேர்லாம் ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க. ஒருத்தங்க வீட்டில் வந்து இப்போ திடீர்னு ஒரு டெத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே புரியாது, சடன் டெத்து. அப்போ வந்து உடனே என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் தேவைப்படும். இன்னும் நிறையா இதுக்கு போகணும், காரியங்களுக்கெல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே இம்மொபைலைஸ் ஆகிடுவாங்க, எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் வந்து அவர் தான் பணத்தை ஹேண்டில் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆளும் இல்லாமல் எல்லாரும் அழகாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெய்பர்ஸ் எந்த டக்குன்னு கையில் பணத்தோடு போவாங்க. ஒரு 50,000 எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. நம்ம நெய்பர் தான், திருப்பி வாங்க போகிறது தான். ஆனாலும் வந்து அந்த இடத்துல வந்து ஈகைக்குள்ளே வராதுன்னா கூட அது ஒரு இந்த உதவி தானே, அந்த இடத்துக்கு தேவைப்படுற ஒரு உதவி தானே. அந்த இடத்துல வந்து உதவி செய்யறது. இந்த இடத்துல என்னென்னா திருப்பியே கொடுக்க மாட்டான். இளன் என்னும் எவ்வம் உரையாமை. அவன் வந்து அவன் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி உதவி பண்ணுறதுக்கு இருக்கா இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். வந்து இப்போ சுவாமிஜியே வந்து யாராவது ஆசிரமத்தில் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா இங்கே எல்லாரையும் அனுப்புவார். 30,000 40,000 மினிமம் பணத்தோடு தான் அனுப்புவார் அவங்க வீட்டுக்கு. ஏன்னா பணம் அங்கே தேவைப்படும் தெரிஞ்சு. அந்த பணத்தை திருப்பிலாம் கூட வாங்க மாட்டார். அது அப்படியே மற்றவங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா இருந்து நிறைய பேருக்கும் அது மாதிரி பணம் தான் சுவாமிஜியோட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னு முதற்கொண்டு சொல்லி அனுப்புவார். இந்த பர்சரை பார்த்து தனியாக அவங்கக்கிட்ட கொடுக்கணும் பாரு, கொடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி. ஆக இளன் என்னும் எவ்வம் உரையாமை. அவனுக்கு என்ன தேவைங்கிறத வாயை திறந்து சொல்ல வேண்டாம். சாமிஜி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு 40,000 பணம் வேணும்னு நம்ம கேட்க வேண்டாம். சொல்கிறதுக்கு முன்னாடி கொடுப்பார். குலனுடையான் கண்ணே உள. அடுத்த குறள். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இறக்கப்படுதல் இன்னாது. நம்மளாம் வந்து கொடுக்கறது நல்லது தானே நினச்சிட்டு இருக்கோம். கொடுக்கறதுல ஒரு பெரிய கஷ்டம், முதல் கஷ்டம் தெரியுமா, நம்மள்டேருந்து செல்வம் குறையிறது. சரி, அதாவது பரவாயில்ல, செல்வம் குறையும். இன்னொன்று என்னென்னா வாங்குறவனுக்கு திருப்தி வராது. அங்கே தான் பிரச்சனை. இறக்கப்படுதல் இன்னாது. இன்னாதுன்னா ரொம்ப துன்பம், இன்பத்தை தராது. நீ என்ன தான் உனக்கு பொருளை கொடுத்தாலும் உனக்கு இன்பம் வராது. வாங்குறவன் முகத்தில் ஒரு மலர்ச்சி வரணும். ஈஸியா? இந்த காலத்தில் அது ஈஸியா? ரொம்ப கஷ்டம். என்ன தான் நம்ம கொடுத்தாலும் இல்லை, அதுக்கு மேலே ஒரு மனிதர்களுக்கும் பேராசை ஜாஸ்தியாக போயிடுச்சு. நாட் ஒன்லி வந்து படித்தவங்க அப்படின்னு இல்லை, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கிட்டையுமே இப்போ என்னென்னா பணப்புழக்கம் ஜாஸ்தி. ஒரு வீட்டிலே வேலை செய்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தான் இவ்வளோ இருக்கே, கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஆட்டிடியூட் ரொம்ப டெவலப் ஆகிறத பார்க்குறோம். அவங்க தேவைக்கு மேலே கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி வராது. அதனால தான் அந்த ஸ்ரார்த்தம் அந்த மாதிரி இடத்துலலாம் திருப்தோஸ்மி திருப்தோஸ்மி திருப்தோஸ்மி, நான் திருப்தியாக இருக்கேன் சொல்ல வைக்கிறாங்க. வேறு வழி இல்லை. நான் எவ்வளோ நீங்கள் தட்சிணை கொடுத்தாலும் அவங்க வந்து திருப்தி அடைய போகிறதில்ல. அன்னதானத்தில் மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். வேறு இதுலேயும் போதும்னு சொல்ல மனசு வராதான். அதனால் சடங்குலேயே ஒரு லைனாகவே வச்சுட்டாங்க. நீங்கள் திருப்தியாக இருங்க, நம்மளும் சொல்லுவோம், நீங்கள் திருப்தியாக இருங்க, நாங்களும் திருப்தியாக இருக்கோம். திருப்தியத்தைம்பாங்க. நீங்கள் திருப்தியாக இருங்கள், நிறைவுடன் இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் நான் நிறைவாக இருக்கேன்னு ஒரு வாச்சனத்துக்கு சொல்லிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் 2,000 கொடுத்துருக்கலாம் அப்படிம்பாங்க. அது வேறு விஷயம். ஆஹா, அதனால இங்கே என்ன சொல்கிறாருன்னா இறக்கப்படுதல் இன்னாது. நீ வந்து பொருளை கொடுக்குறவருடைய இது வந்து கஷ்டம்தான். நிலை வந்து எது வரைக்கும் அப்படின்னா இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இவர் கிட்ட வந்து கேட்குறாரு இறந்தவர், ஒருத்தர் வந்து பொருள் கேட்குற. இறந்தவர்னா இந்த கவனமாக புரிஞ்சுக்கணும். இறந்தவர் இல்லை, இறந்தவர்னா இறக்குறாரு. உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, ஹெல்ப் கேட்குறார், உதவி கேட்குறார், பொருளை கேட்கிறார். இறந்தவர் இன்முகம் காணும் அளவு.
நீங்கள் வந்து பொருளை கொடுத்துட்டீங்க, அதனால அவர் ஒரு முகத்தில் ஒரு இன்முகம் இல்லாட்டி ஒரு ரிலீஃப், அப்பாடா கேட்டது கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு நிம்மதியோ ஒரு ஆறுதலோ ஒரு லேசான புன்னகையோ அதை பார்க்குற வரைக்கும் காணும் அளவு அதை பார்க்க அவன் வந்து அது வழியாக வெளிப்படுத்தணுமா முகத்தில் இன்முகம் காணும் அளவு அது வரைக்கும் இறக்கப்படுதல் இன்னாது. இவனுக்கு வந்து அது வரைக்கும் துடிக்குமா, அவனோட கஷ்டத்தை நீக்கிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்னென்னா என்கிட்ட இருக்க பொருள் இருக்குது, இந்த பொருள் அவனை சென்று அடைந்து அவன் முகத்தில் அது புன்னகையாக வெளிப்படும் வரை இந்த கொடுப்பவனுக்கு மனசு கஷ்டம் போகாதான். ஏன்னா இவன் எப்படி கொடுக்குறான் தெரியுமா, இவன் பொருள்லாம் இருக்குது, அவன் மனசில் ஒரு பெயின் இருக்குங்கிறது தெரியாது. அவன் வந்து அவனோட கஷ்டத்தை பார்த்து எம்பத்தைஸ் பண்ணுறான், சிம்பத்தி இல்லை, அவனோட கஷ்டத்தை தன் கஷ்டமாகவே நினைக்கிறான். ஐயோ அவனுக்கு அந்த கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான், அந்த வருத்தத்தோடு தான் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் சிரிக்கும் போது இவனுக்கும் மனசு அப்போ தான் இவனுடைய துன்பம் நீங்கிறது. அது வரைக்கும் இவனும் துன்பத்தில் இருக்கான். இது ஒரு பொருள், இறக்கப்படுதல் இன்னாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம பொதுவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம பொருளை கொடுத்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, சாத்தியம் இல்லை இந்த உலகத்தில். முடிஞ்ச அளவு கொடுப்போம், நிறைய ஜென்யூன் பீப்புளுக்கு கொடுத்துருப்போம், அதனால் அவங்க நன்றி சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, போவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் சந்தோஷப்படாத இடங்களும் உண்டு. அவர்கள் பேராசைக்காரர்களாக இருப்பதற்கு வாய்ப்பும் உண்டு. யாரை இறந்தவர் நம்மள்ட்ட வந்து கேட்குறவங்களே கூட நம்ம வந்து 10,000 ரூபா தேவைப்படுறதுல கொடுப்பாங்கன்னு நினச்சி 1,00,000 ரூபா கேட்குறது. நான் இது மாதிரி ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து பெரிய பணக்காரங்க. அவங்க வந்து ஒரு பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டுவாங்க. சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனோட அம்மாட்ட தான் கொடுப்பாங்க. அந்த வாட்டி என்னாச்சுன்னாக்கா இவங்க வந்து டைரெக்டாக ஸ்கூல் பக்கம் போனாங்க. இவங்களே கட்டலாமேன்னு சொல்லிட்டு போய் காட்டினா அவங்க ஆல்ரெடி கட்டிட்டாங்க அவங்க அம்மா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து இந்த பணத்தை வேற ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணணும், ஓப்பனாக வந்து சொல்லணும் இல்லையா, நான் ஃபீஸ் கட்டிட்டேங்கம்மா, இந்த உதவிக்கு தேவைப்படுது. 2 இடத்துல ஒரே நேரத்தில் உதவி வாங்குறது, சரியா? அப்போது ஒழுங்காக இந்த ஹெல்ப்புக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லாமல் அதை மறைச்சு வாங்குறது, இல்லை வேறு ஏதோ செலவுக்கு வாங்க கஷ்டம் இல்லாதனால தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணால் கொடுக்குறவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. அதனால் என்னடா அது நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறோம்னு நினச்சிட்ருக்கோம், ஆல்ரெடி அவங்க கட்டியிருக்காங்க, அப்போ நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு ஒரு கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து துக்கம் தானே அவங்களுக்கு வந்து. ஆக இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன தான் கொடுத்தாலும் இந்த திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருந்தா கூட நம்ம கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க சந்தோஷப்படுறாங்களா இல்லையா அதை வச்சு நான் இன்னும் வருத்தப்படுவேன்னு நம்ம அதுக்குள்ளே இறங்க தேவையில்லை. நம்மளோட இது என்னென்னா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நிஷ்காம தர்மானுஷ்டானம், எதையும் எதிர்பார்க்காம நம்ம முதலே சொல்லிட்டாருல்ல, குறி எதிர்ப்பை நீரது உடைத்துன்னு சொல்லிட்டாருல, அதனால் நான் எதிர்பார்க்கல. அவங்க சிரிக்கணுங்கிறது கூட நான் சிரிச்சா கூட போனஸ், அப்படி இருந்துட்டோன்னா நம்ம கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் தப்பிப்போம். இது அடியே எனக்கு தோன்றுறது. நம்ம கொடுக்கலாம், என்னால் எவ்வளோ முடியுமோ ஜென்யூனாக தாராளமாக என்னுடைய சக்திக்கு மீறி நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதனால அவங்க சந்தோஷப்படலை ஒருவேளை அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து அதனால வருத்தப்பட போகிறதில்லை. அப்படின்னு இருந்தால் தான் உலகத்தில் காரியம் பண்ண முடியும். இல்லையா அவங்கள திருப்திப்படுத்தணுமே, ஒருத்தருக்கா பல பேருக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆக வந்து ஜென்யூனாக தேவை, அதாவது இளன் என்னும் வெப்பம் குறையாமை தான் கொடுக்க போகிறோம். அவங்க வந்து 20,000 ரூபா ஃபீஸுன்னு சொன்னால் 20,000 ரூபா கொடுக்க போகிறோம். ஆனால் அதை தாண்டி அவங்க திருப்தி அடையலை, வேறு எதுவும் கூட கேட்டுகிட்டே இருக்காங்க நம்மக்கிட்ட, நம்மளால் கொடுக்கறதுக்கும் நமக்கு இன்னும் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம மனசை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மளால் எவ்வளோ முடிஞ்சதோ கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியை நம்மளும் வளர்த்துக்கணும். நமக்கும் திருப்தி வேணும். இந்த திருப்தினா என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு கொடுத்த திருப்தி மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதில் அதிருப்தி. ஆக நிறைய கொடுக்கணும். இங்கே இதோட பாட்டம் லைன் என்னென்னா, இதை எவ்வளோ டிபேட்லாம் பண்ணலாம். இந்த குறள் வந்து இதுக்கு விதவிதமாக பொருள் சொல்லலாம். இது வந்து வெறும் சொல் சார்ந்த ஒரு சொற்போராக மாற்ற முடியும். இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறையா சம்பவங்கள்லாம் சொல்லி இங்கே வந்து நம்மளுடைய ஐடியா அது கிடையாது. இதோடைய எசன்ஸ் என்ன, இதோட ஹிருதயம் என்ன அப்படின்னு பார்த்தா கொடுக்கணும். அந்த கொடுக்குற குணத்தை என்கரேஜ் பண்ணணும். அதுதான் திருவள்ளுவருடைய நோக்கம். அதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுட்டா போகிறோம். எசன்ஸ் என்னென்னா கொடுக்கறத நன்றாக உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், இவனை எப்படியாவது கொடுக்க வச்சுடணும், கொடுக்கறதுல இருக்கிற நன்மைகளெல்லாம் சொல்லணும், எப்படி கொடுக்கணுங்கிறதையும் சொல்லி தரணும். இளன் என்னும் எவ்வம் உரையாமை சொன்னார். அப்புறம் இதுவும் அப்படி தான், அவன் வந்து கஷ்டம் போகணும்ப்பா, நீ பாட்டுக்கு அவன் 1000 ரூபா கேட்டத்தில் 10 ரூபாய் கொடுத்து அவன் சிரிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றும் ஒரு பொருள் இதில் ஒளிந்திருக்கிறது இல்லையா? அவன் என்ன கேட்டானோ அதை நீ கொடுக்கணும். கொடுத்தா தான் அவன் முகத்தில் சிரிப்போ ரிலீஃபோ வரும். ஆக அந்த அளவுக்கு கொடுத்தா தான் உனக்கும் மனசுக்கு கொடுத்த திருப்தி வரும். இல்லாட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியும் வராது. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்புறம் அடுத்த குறட்பாக்கள் எல்லாம் முக்கியமான தானங்களில் சிறந்த அன்னதானம், அன்னதானத்தை பற்றி பேசுகிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இங்கே வந்து துறவிகளை வந்து கொஞ்சம் கீழே சொல்லி இல்லறத்தான மேலே சொல்கிறார். எதுக்கு, இவனை எப்படியாவது தானம் பண்ண வைக்கணும். அதுக்காக பசி ஆற்றல் ஆற்றுவார், பசியை பொறுத்துக்கிறாங்க. யார் அப்படின்னா துறவிகள். துறவிக்கு என்ன ஒரு இலக்கணம்னு கேட்டால், அடுத்த வேளை உணவை அவன் சேர்த்து வச்சுக்கக்கூடாது. இது என்னன்னு கேட்டால், துறவி என்பவர்
இந்த பறவைகளைப் போல, பறவைகள் கூட கொஞ்சம் சேர்த்து வைக்கும். இந்த சில இதெல்லாம் வந்து அடுத்த வேளை உணவை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாதவர் தான் துறவி. உண்மையான துறவிங்கிறவர் வந்து பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவார். ஒரு வேளை தான் போவாங்க. அது ஒரு வீட்டு வாசலில் போய் மதுக்கரின்னுவாங்க. மதுக்கரின்னா தேனின்னு அர்த்தம். அது மாதிரி தேனி எப்படி ஒரு ஒரு மரமாக போய் ஒரு ஒரு பூவாக போய் தேன் எடுக்கிறதோ அது மாதிரி இவர் ஒரு ஒரு வீடாக போய் ஒரு 4 வீடோ 5 வீடோ கணக்கு இத்தனை கவலம் சாப்பிடலாம், 11 கவலம் சாப்பிடலாம், அப்படி கையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். சாந்தானந்த சுவாமிகள் அப்படி சாப்பிடுவாராம் புதுக்கோட்டையில். ஒரு வீட்டு வாசலில் போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு யார் கேட்கலாம்? துறவி கேட்கலாம். துறவிக்கு ரைட் இருக்குது. அதுதான் துறவியோட அறம். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு யாருமே சாப்பாடு போடலை, இல்லை அவருக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா கூட அவர் பசியை பொறுத்துப்பார். அவர் வந்து பசி ஆற்றுவார் ஆற்றல், பசி ஆற்றல் ஆற்றுவார். அந்த பசியோட வல்லமையை, பசி வந்து பசிங்கிறது எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும், அதை வந்து பொறுத்துக்கிறாங்களாம். அந்த தவ வலிமை உடையவருடைய ஆற்றல் இருக்கே, அது ஒரு பெரிய ஆற்றல் தான். ஆனால் தட் இஸ் செகண்ட். அதை விட பெரிய ஆற்றல் ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னா, அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் பசி ஆற்றல். இவன் பசியை பொறுத்துக்கிறானே, இந்த துறவி பெரிய ஆள் தான், பெரிய ஒரு போற்றுதல் குறிதான். ஆனால் இவனை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான். யார் தெரியுமா? இன்னொருத்தனுடைய பசியை போக்குறான் பார்த்தீங்களா, அவனுடைய ஆற்றல் இதை விட பெருசு. எப்படி என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க, கொடுக்கணுங்கிறதுக்காக. நீ துறவியை காட்டிலும் கிரேட்பா. இது வந்து எங்கே சொல்லியிருக்காரு? இல்லறவியல்லே சொன்னார், இல்வாழ்க்கையிலே சொன்னார். நீ வந்து இதை விட நீ வந்து துறவியோட சிறந்த ஆள் அப்படிம்பார். அங்கே வேற மாதிரி சொல்லுவார். ஆனால் இங்கே என்ன விஷயம்னாக்கா, நீ வந்து ஒருத்தவன் வந்து பசியோடு இருக்கானா, அவனோட பசியை மாற்றணும்னு நினைக்கிறானே, இவன் துறவியை காட்டிலும் உயர்ந்தவன். இதே மாதிரி ஒரு குறள் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின், பொறையுடைமை அதிகாரத்தில் வந்தது. அதாவது சாப்பிடாம உபவாசம் இருக்காங்க இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம்தான். உண்ணாது நோற்பார் பெரியர், ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 24 மணி நேரம் சாப்பிட்றதில்ல, தண்ணி கூட குடிக்கிறதில்ல, நிர்ஜல ஏகாதசி. அப்புறம் இல்லாட்டி வந்து நான் 40 மணி நேரம் சாப்பிடாத ஆள்லாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கிறது பெரிய விஷயந்தான். ஆனால் பிறர் சொல்கின்ற கடுமையான வார்த்தைகளை பொறுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் இவனை விட கிரேட் அப்படிம்பார். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர். பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பார், மற்றவங்க சொல்கிற அந்த சுடு சொற்களை பொறுத்துக்கிறான் பார்த்தீங்களா, அவன் இவனை விட கிரேட்டும்பார். அதே மாதிரி ஒரு சொல்லாட்சி, அதே மாதிரி ஒரு பிரயோகம், வார்த்தை பிரயோகம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பசியாற்றல் ஆற்றுவார். பசியை பொறுத்துக்கிறவன் பெரிய ஆள் தான், அவனுடைய ஆற்றலை விட பெரிய ஆற்றல், இவனை விட பெரிய வல்லமை படைத்தவன் யார் தெரியுமா? மற்றவர்களுடைய பசியை மாற்றுவார். பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தான். யார் ஒருத்தன் வந்து மற்றவனோட பசியை பற்றி அவ்வளோ கவனமாக இருக்கானோ, ஏன்னா பசி அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் தெரியாத விஷயம். இன்றைக்காவது ஒரு நாள் சும்மா ஒரு வேளை நம்ம சாப்பிடாமல் இருந்துருப்போம். இதர பசி அப்படின்னா என்னென்னா, உண்மையான பசி, அடுத்த வேளை உணவை பற்றிய நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையானது. நம்ம யாருக்குமே கடவுள் அருளால் அப்படி ஒரு அனுபவம் இல்லை, இருக்கவும் வேண்டாம். ஆனால் அது வந்து மனசளவுலையும் பார்த்தா, அடுத்த வேளை என்ன சாப்பாடு, அதுக்கு நமக்கு பணம் இல்லையே, சாப்பாடு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அந்த பசியை எப்படி பொறுத்துக்கிறது, இன்னும் அதை பற்றி யோசிக்கணும்ல. துறவியோட நிலை வேறு. துறவிக்கு வந்து பிக்ஷை எடுக்கலாம், துறவிக்கு ஒரு கௌரவம் கூட இருக்கும், துறவிக்கு ஒரு ஆசிரமம் இருக்கும், ஒரு மட்டம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. உண்மையில வறியவர் இருக்காங்களே, அந்த பசி வந்தது, நான் பசி வந்திட 10ம் பறந்து போகும்னு படிப்போம் இல்லையா, என்னென்ன பறக்கும்னு 10 விஷயம் என்னென்னு போட்டிருக்காங்க. மானம், அதெல்லாம் வந்து பசி வந்தால் மான அவமானமே பார்க்க தோணாது. ஒரு வீட்டில் கூப்பிடவே இல்லைன்னா கூட போய் சாப்பிட்லாமான்னு தோணும். பசி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணி பார்த்தா தான் மனிதர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு புரியும். விவேகானந்தர் ரொம்ப எழுதுறார், மனிதர்களுடைய கஷ்டம் என்னங்கிறத கொஞ்சம் நம்ம உணர்ந்து பார்க்கணும், உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் அழுதுருக்கார் இதெல்லாம் நினச்சி. அங்கே வந்து சுவாமிஜிக்கு நல்லா விளையாடுன்னு பெட்டெல்லாம் போட்டு படுத்துக்கோங்க சாமிஜி தூங்குங்க கொடுக்குறாங்க. அவர் தரையில் படுத்து கண்ணீர் விட்டு கதறார். என் நாட்டில் அவன் சாப்பிட சோறு இல்லாமல் இருக்கான், போட்டுக்க துணி இல்லாமல் இருக்கான், மருந்து இல்லாமல் இருக்கான், எனக்கு என்ன இங்கே சுகபோகங்கள் வேண்டி இருக்குன்னு இந்த நாட்டில் பணம் இல்லையே, இந்த நாட்டில் வறுமையில் இருக்காங்களேன்னு அழுதுருக்கார் சுவாமிஜி, கண்ணீர் விட்டுருக்கார். அப்போ இதெல்லாம் அவர் மனசில் வந்து ஒரு பசி வந்ததுன்னா என்னென்ன ஆகும்னா, மானம், ஃபஸ்ட்டு மானம் பார்க்க தோணாதான். முதல்ல போகிற விஷயம் மானம், அடுத்தது குலம், அப்புறம் கல்வி, படித்த படிப்பெல்லாம் மறந்து போயிடும் பசி வந்து. வன்மைனா நல்ல ஒரு ஆற்றல் அதெல்லாம். அப்புறம் அறிவுடைமை, செல்ஃபாக திங்கே பண்ண முடியாது. தானம், அவனுக்கே இல்லை, எங்கே தானம் கொடுக்க போகிறான். தவம், முயற்சி, அவனால் தவமும் பண்ணது, ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்க எங்கே தவம் பண்ண போகிறான். அப்புறம் முயற்சி, தாளாண்மைன்னா அவன் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது. தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், எதுவும் பண்ண முடியாது, அவனை போகங்களை அனுபவிக்க முடியாது. ஒன்று பசியில் இவ்வளோ சாப்பாடு கொடுங்க, ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க, ஏதோ 2 இட்லியை போடுங்க, அப்பாடா வயிறு கத்துது அப்படிமோல்ல, அந்த பசியை கொஞ்ச நேரம் தியானம், பசி தியானம். அதனால தான் விவேகானந்தர் தரித்திர தேவோபவ மூர்க்க தேவோபவ,
தரித்திரம் யார் பசியில் இருக்கானோ, யார் வறுமையில் இருக்கானோ, அவன் தான் அவனோட கடவுள். முதல்ல அவனு போய் சேவை பண்ணுப்பா. இந்த வெறும் வயராக இருக்கிறவன்ட்டு போய் தத்துவம் பேசாது. அது மாதிரி கொடுமையானது கிடையாது. இது விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு, நம்ம சாமிஜியும் சொல்லியிருக்காரு. அவன்கிட்ட போய் ஆத்மா தான் இருக்குது, வாழ்க்கை அநித்தியமானது, என்ன சாப்பாடு கொடுக்கும் அப்புறம் பேசு. இந்த பசிங்கிறது சாதாரண விஷயம். ஔவையாரும் நிறைய சொல்லுவாங்க இதை பற்றி. அந்த வயத்து, அதாவது ஔவையார்லாம் ஒரு ட்ராவலிங் உமன் இல்லையா? அந்த காலத்தில் இண்டிபெண்ட்டாக தனியாக ட்ராவல் பண்ணிகிட்டே போன ஒரு பெண். ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்காது. அப்போ ஐயோ வயரே, என் வயரை அழுத்துப்பாங்க. உன்னோடு வாழ்தல் அரிது. ஒருவேளை கொஞ்சம் 2 வேளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோனா உன்னால் சாப்பிட முடியல. சரி, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் கத்துற, ஐயோ உன் கூட வாழறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வயிறை பார்த்து ஔவையார் பாடுற பாடல் ஒன்று. ஆக இந்த மாதிரி வாழ்க்கையில் யார் பசியோடு இருக்காங்களோ அந்த பசியை போக்கணும். யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் பசியோடு இருக்காங்களா, நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறேன், இல்லை வாங்கியாவது கொண்டு போய் கொடுக்குறேன், அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன், என் கையால் கொண்டு போய் கொடுக்குறேன். அவனுக்கானே அவன் துறவியை காட்டிலும் சிறந்தவன். திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்க, துறவியை காட்டு. பசியை பொறுத்துன்னு ஒரு இடத்துல அமைதியாக ஒரு துறவி உட்காந்துருக்காரு. அந்த துறவியை பற்றி துறவரவியல் விஸ்தாரமாக புகழ போகிறார். இங்கே என்னென்னா, அந்த துறவியை காட்டிலும் அந்த வறியவர்கள் பசியோடு இருக்காங்களே, அவங்களுக்குலாம் உணவு போடுறேன்னு ஒருத்தர் இறங்கி ஓடி வரானே, அவன் வல்லமை மிகுந்தவன், அவனுடைய ஆற்றல் பெரிது அப்படின்னு இல்லறத்தானே உற்சாகப்படுத்துகிறார் திருவள்ளுவர். ஈகை பண்ணோம். இது பெரிசாக இந்த குறட்பாக்களில் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும், வேறு வேறு ஆங்கிளில். ஆனால் மனசில் என்ன ஊறணும், என்ன பதியணும்னா, நமக்கு கொடுக்கின்ற மனப்பான்மை வர வேண்டும். கொடுக்கும் குணம், அந்த ஈத்துவக்கும் இன்பம், இது நம்முடைய கடமை என்பது நமக்கு உணர வேண்டுமோ, நம்ம உணர்ந்துக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அவங்க கேட்காத மாதிரி கொடுக்கணும். அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காமல் கொடுக்கணும். இது எனக்கு பின்னாடி புண்ணியம் தரும். நான் இறைவனுக்கு செய்கின்ற சேவை இதுன்னு நினச்சி நான் செய்யணும். சரியான மனோபாவனையோடு செய்யணும். ஆமாம் வந்துட்டாங்க, இதுக்கெல்லாம் வேற கொட்டி அழ வேண்டியது. நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன். நான் இந்த கொரோனா சமயத்தில் ஒரு ஊரில் இது நடக்குது. நிறையா 2000 பேருக்கு தினம் சாப்பாடு போடுறாங்க. ஒரு சுவாமிஜி பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு பணம் தேவைப்படுது. ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் இவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வச்சுருக்காரு. அவர் முன்னாடியே டேபிள்லேயே கட்டுக்கட்டாக பணம், இந்த பக்கம் ஃபுல்லாக அவர் மேலே இருக்கிற கோர்ட்டு கேஸ் அப்படி இருக்கான். அந்த சுவாமி அவர்கிட்ட போயிருக்காரு. அந்த பணக்கார பெரிய மில் ஓனர் அவர்கிட்ட போனால் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. அதை வச்சு 2-3 நாளைக்கு அன்னதானம் பண்ணலான்னு நினச்சி போய் கேட்டால், இவர் கதையெல்லாம் கேட்டுட்டு, சுவாமிஜி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு 500 ரூபா எடுத்து கொடுத்தாராம். கட்டுக்கட்டாக பணம் இருக்கான், ஆனால் 500 ரூபா தான் கொடுத்தாராம். சுவாமி சொன்னார், கொடுக்கறதுக்கு மனசு வேணும்னு தெரியறதில்ல. ஏன்னா கொரோனா சமயத்தில் ஆட்டோக்காரர்கள் அத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இது மாதிரி எத்தனையோ பேர் முடங்கிட்டாங்க, அப்படியே வீட்டோட முடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை இன்னும் திருப்பி எப்போ லாக்டவுன் முடிஞ்சு எப்போ வாழ்க்கை, இப்போ இன்றைக்கி சம்பாதிச்சா தான் எனக்கு 500 ரூபா காசு, அது நான் வண்டி வாடகை கட்டணும், மிச்சத்தை வச்சு தான் நான் குடும்பம் நடத்தி ஆகணும். அப்படி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டங்கிறது. அப்போ அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இவர் உதவி செய்கிறாரு. அப்போ அங்கே அவர் சொன்னது 500 ரூபா கொடுத்தாராம் அந்த பெரிய அந்த மில் ஓனர். ஆக கொடுக்குற மனசை நம்ம உற்சாகப்படுத்துறதுக்காக தான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கார். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம்